அஸ்ஸலாமு கொஞ்சம் இந்த கரைநிலை அரட்டிய நிலை கலப்பாக்கம் என்பது பற்றி ஒருக்கா சிறு கதை கொண்டு கதைச்சிட்டு கேள்விக்கு போகுமா. கரைநிலை அரட்டிய நிலை கலப்பாக்கம் என்பன சம்பந்தமாக கேள்விகளை பார்த்துட்டு போவோம். சாரி, கருத்துக்களை பார்த்துட்டு கேள்விக்கு போவோம். இந்த கரைநிலை அரட்டிய நிலை கலப்பாக்கம் போட கவனிப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் சுருகமா மெதேன் என்று சொன்னால் CH4 என்று தெரியும். இப்படித்தான் இருக்குது. என்ன இப்படித்தான் இருக்கு. கார்பனின் வெளியோட்டில 4 எலக்ட்ரான்கள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சரியோ? கார்பன் வெளியோட்டில் 4 எலக்ட்ரான்கள் என்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரியோ? அந்த 4 எலக்ட்ரானும் இப்போது பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபட்டுள்ளது. இப்படித்தானே? இந்த மெதேனை பார்க்க என்ன தெரியுது? அந்த கார்பன் வெளியோட்டு 4 எலக்ட்ரானும் இந்த பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபட்டு பிணைப்பு ஜோடியாக மாறியுள்ளது. அப்படித்தானே? பிணைப்பு ஜோடியாக மாறியுள்ளது. சரி, அது பிணைப்பு ஜோடியா மாறி இருக்குதுண்டா எங்க என்னத்தோட ஐதரசன் அந்த ஒவ்வொரு இலத்திரனோட ஐதரசனுக்குரிய அந்த ஒவ்வொரு சிங்கிள் இலத்திரங்களோட ஐதரசன்ல இருந்த அந்த ஒவ்வொரு சிங்கிள் இலத்திரங்களோட கார்பனுடைய வெளியோட்டு 4 இலத்திரங்களும் பிணைப்பு ஜோடிகளாக மாறியுள்ளன. அப்படி என்றா கார்பனின் வெளியோட்டில் இருந்த 4 இலத்திரங்களும் ஐதரசன் இலத்திரங்களோட இணைவதற்கு முன் எப்படி இருந்திருக்க வேணும்? தனித்தனி இலத்திரனா இருந்திருக்க வேணும். அப்படித்தானே? கார்பன் வெளியில உள்ள 4 பேரும் தனித்தனியா இருந்திருந்தா தானே ஐதரசன் ஒவ்வொன்றோட சோடி போட்டு பிணைப்பு ஜோடியாக மாறி இருக்க முடியும். இல்லையோ? ஆனால் கார்பன் இலத்திர நிலையமைப்பின் அடிப்படையில கார்பனுக்கு வெளியோட்டுல சோடியத்து இலத்திர நிலையத்துல 2s2 2p2 இதுதான் கார்பன். என்ன அப்ப 2s2 2p2 எத்தனை சோடியத்தை இலத்திரம்? 2 தான் இருக்கு. 2s2 சோடியா இருந்தாரா இந்த 2p2 பேர் இந்த இதுதான் உங்களுக்கு சோடியத்தை இலத்திரம் 2 சொல்றோம். அப்ப கார்பன்ல வெளியோட்டுல 2 சோடியத்துல தான் இருக்குது. மற்றது சோடியா தான் இருக்கு. வெளியோட்டிலேயே சோடியா தான் இருக்கு. அப்படி இருந்தா என்னண்டு இப்படி 4 சோடியத்தை இலத்திரனா மாறி இருக்கலாம். இங்க பார்த்தா 2 சோடியத்தை இலத்திரம் தான் இருக்கு. இங்க பார்த்தா 4 சோடியத்தை இலத்திரம் இருந்திருக்க வேணும். அப்ப எப்படி இருந்திருக்கும்னு கேட்டா அதுக்கு பேர் தான். அதனாலதான் இது என்ன செய்ய போகுது? அரட்டிய நிலைக்கு போக போகுது. அப்படி அரட்டிய நிலைக்கு போனா இந்த ஒரு இலத்திரன் அங்க வரப்போகுது. அதாவது இதை சொல்றதுனாப்பா சேர்வைகளை உருவாக்கும் போது மூலகங்கள் அரட்டிய நிலைக்கு செல்லுதல். சேர்வைகளை உருவாக்கும் போது மூலகங்கள் அரட்டிய நிலைக்கு செல்லுதல். அப்படி செல்ற போது தமது இறுதியோட்டில உள்ள வேறு வெற்றொழுக்குகளுக்கு தான் அறுக்கப்படலாம். கவனிங்கோ, சேர்வைகளை உருவாக்கும் முகமாக மூலகங்கள் அரட்டிய நிலைக்கு செல்லும் போது தமது ஈட்டோட்டில் உள்ள வேறு வெற்றொழுக்குகளுக்கு தான் ஈட்டோட்டிலேயே சோடியாக இருந்த இலத்திரங்கள் அரட்டப்படுகின்றன. தமது ஈட்டோட்டில் உள்ள வெற்றொழுக்குகளுக்கு ஈட்டோட்டிலே சோடியாக உள்ள இலத்திரனே அரட்டப்படுது. இதுதான் சேர்வைகளை உருவாக்குவதற்கான அரட்டல். ஆனா இப்ப காலல் கோட்டு நிறமாலை என்று படிக்கிறோம் தானே. காலல் கோட்டு நிறமாலை உருவாகும் போது அரட்டப்பட்ட நிலைக்கு போயிட்டு திரும்பி இலத்திரம் திரும்பி வருதுன்னு சொல்றோம் தானே. அது அடுத்தடுத்த சக்தி மட்டங்களுக்கு எல்லாம் அரட்டப்படுது. அதுதான் வெளியில இருந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி நியாயமா கொடுக்குறோம். கால் அமுக்கம் உயர் மின் அழுத்தம் சொல்லி நியாயமான எனர்ஜி கொடுத்துதான் அந்த அரட்டல்கள் நடக்குது. அது வேற. அது சேர்வைகளை உருவாக்குறதல்ல. இது சேர்வையை உருவாக்குறதுக்கு தானாகவே நிகழ்கிறது. சேர்வைகளை உருவாக்குமமாக தாங்களாவே நிகழ்கிறது. இல்ல வெப்பமேற்றி ஒரு தாக்கத்தை நடத்திக்க நிகழ்கிறது. வெப்பமேற்றி ஒரு தாக்கத்தை நிகழ்த்தும் போது நடக்கிறது இல்லையா? அவ்வளவு பாரிய சக்தி கொடுக்குறே இல்லை இங்க. அப்ப இங்கத்தை அரட்டல் என்னது? ஈட்டோட்டில சோடியா இருக்கிறது, ஈட்டோட்டில வெற்றொழுக்கு அரட்டப்படுறது. அவ்வளவுதான். அதுதான் இந்த சேர்வைகளை உருவாக்கும் முகமான அரட்டல். கொள்ளும். ஆகவே இப்ப இது தரநிலை என்று சொன்னா அரட்டிய நிலைக்கு என்ன வரும்? இந்த ஒன்றத்துக்கு அங்கால போட்டு விட்டீங்கன்னா இப்ப 4 சோடியத்தை இலத்திரம் வந்துருக்கல்லோ. இது 2s தான், இது 3 2p தான். சரிதான்? ஓகேயா?
இதுதான் அரட்டிய நிலைக்கு போறதுக்கான காரணம். இதைத்தான் அரட்டிய நிலைக்கு போகுதுன்னு சொல்றோம். சரியான மேலே இருக்கிறது தரை நிலை, அரட்டிய நிலை. அப்ப அரட்டிய நிலை ஏன் போகுது? சோடியற்ற எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிச்சா புனைப்புகளை கூட ஏற்படுத்தலாம். புனைப்புகளை கூட ஏற்படுத்தினால் புனைப்புகள் உருவாக்கல சக்தி வெளியேறி உள்ளீட்டு சக்தி குறையும். தம்பி, சோடியற்ற எலக்ட்ரான் எண்ணிக்கையை கூட்டினா அத்தனை புனைப்புகளை உருவாக்கலாம். புனைப்புகளை கூட கூட உருவாக்கும் போது உள்ளீட்டு புனைப்புகளுக்கு கூட கூட உருவாக்க சக்தி வெளியேறும். எந்த புனைப்பும் உருவாகினா சக்தி வெளியேறும். சக்தி வெளியேறினா அந்த சேர்வைக்கான உள்ளீட்டு சக்தி குறையும். குறைஞ்சா ஊதி கூடும். அதுக்காக இப்படி நடக்கும். சரியோ? அப்ப சோடியற்ற எலக்ட்ரான் எண்ணிக்கை அரட்டியம். அடுத்த இன்னொரு பிரச்சனைக்கு வரும். இப்ப அரட்டிய நிலைக்கு அது போறதுக்கான விளக்கம் விளங்கிட்டு தானே அடுத்தது வாங்க. இந்த மெதேன் எப்படியான மூலக்கூறுன்றத சமச்சீரான ஒழுங்கான நான்முகி மூலக்கூறு. எல்லா புனைப்புகளும் சர்வசமனான புனைப்பு கோணங்களை உடையவை. புனைப்பு வலிமையை உடையவை. அனைத்து புனைப்பு கோணங்களும் சர்வசமனானவை. 4 புனைப்புகளுமே சர்வசம புனைப்பு வலிமை உடையவை. ஆனால் 4 புனைப்பு சக்திகளும் 4 புனைப்பு சக்திகளும் சர்வசமன். 4 புனைப்பு சக்திகளும் சர்வசமன். ஆனா இங்க பாருங்க, 2s உள்ள சக்தியும் 2p சக்தியும் சமனம். யோசிச்சு பாருங்க, 2s சக்தியும் 2p சக்தியும் சமனம் இல்லையே. 2s சக்தி உறைஞ்சதுதானே கருவுக்கு அண்மையில, 2p சக்தி கூடினது கருவை விட்டு விலகி. 2s கருவுக்கு அண்மையில சக்தி குறைஞ்சது, 2p கருவை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கும், சக்தி கூடினது. அப்ப சமனான 4 சமனான, இந்த 3 சமனான சக்தி தான். இந்த பீல உள்ள 3 சமனான சக்தி. ஆனா எஸ்ல உள்ள சக்தி குறைவல்லோ. ஆனா இங்க என்ன கேட்டா 4 சக்தி சமன் அல்லோ. அப்ப அது ரெண்டு நடந்து வந்தது. அங்க வித்தியாசமா இருக்கு, இங்க சமனா இருக்கு. என்ன நடந்தது? இங்க இருக்கிற மாதிரி 4 சமனாகுவதற்காக என்ன நடக்குது? இந்த 4 இலத்திரங்களும் 4 ஓபிட்டல்களில் உள்ள 4 இலத்திரங்களும் சேர்ந்து sp3 கலப்பாக்கத்தில் ஈடுபடுகிறது. sp3 கலப்பாக்கத்தில் ஈடுபடுகிறது. ஆகவே முடிவு என்ன? கலப்பாக்கம் நடந்த பிற்பாடு 4 சக்திகளும் சர்வசமன். 4 சக்திகளும் சர்வசமன். புரியுதா? என்ன நடக்குது என்று விளங்குதா? அப்ப போய் விளங்கிட்டாங்க. கலப்பாக்கம் என்ன நடக்குது என்று எல்லாத்தையும் சமனாகும். கலப்பாக்கம் என்ன? 4 ஓபிட்டல்கள் கலந்து 4 ஓபிட்டல்கள் கலந்து கலப்பில் ஈடுபட்டு 4 சமசக்தியுடைய ஓபிட்டலா பிரியும். 4 அணு ஓபிட்டல்கள் 4 அணு ஓபிட்டல்கள் கலந்து கலப்பில் ஈடுபட்டு 4 சம வலிமையுள்ள கலப்பு ஓபிட்டல்களாக பிரியும். எத்தனை அணு ஓபிட்டல்கள் கலப்பில் ஈடுபடுகின்றனவோ அத்தனை கலப்பு ஓபிட்டல்கள் உருவாகும். எத்தனை அணு ஓபிட்டல்கள் கலப்பில் ஈடுபடுகின்றனவோ அத்தனை கலப்பு ஓபிட்டல்கள் உருவாகும். புரியுதானே? அதுதான் கலப்பாக்கம். இப்ப 4 சமன்றால இப்படி வருது. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குது. அரட்டிய நிலையில இருந்த காவன், தரை நிலையில இருந்த காவன், தரை நிலையில இருந்த காவன் ஏன் அரட்டிய நிலைக்கு போகுது? ஏன் அதுக்கு பிறகு கலப்பாக்கம் நடக்குது? கலப்பாக்கம் நடந்தால் இந்த மூலக்கூறு ஹைட்ரஜன் ஓபிட்டலோட மேற்பொருந்துகையில ஈடுபடும். காவன்ற தரைநிலையில இருக்கிற வழியோட்டு இலத்திரங்கள் அரட்டிய நிலைக்கு போய் கலப்பாக்கத்துல ஈடுபட்டு ஹைட்ரஜன் 1s அணு ஓபிட்டல்களோட நேர்கோட்டு மேற்பொருந்துகையில ஈடுபட்டு தான் மெதேன் உருவாகும். இப்ப உங்களுக்கு சுருக்கமா நான் சொன்னது என்ன? தரைநிலை, அரட்டிய நிலை, கலப்பாக்கம். இனி சில மூலகங்கள்ட முடிவுகளை பார்ப்போம். சரியா? ஏதாவது விளங்குதோ? ஏதாவது புரியுதோ? அப்படியே நெத்திர தரகத்துல அப்படியே பார்த்து புரியுது. அடுத்ததுக்கு வாங்க. இப்ப உங்களுக்கு தெரியணும், பெர்லியம் பெர்லியம் என்றாடா 1s2 2s2 அவ்வளவுதான். எப்பவும் இறுதி ஓட்டு இலத்திரம் தானே அரட்டியலை போகும்னு சொல்லி இருக்கிறோம். பெர்லியத்துல இந்த 2s2 இப்படிதான் இருக்கும், சோடியா தான் இருக்கும். ஏன்னா இதை சொல்றது தரை நிலை. ஆனால் அரட்டிய நிலை என்றால் அந்த ஒரு ஈட்டோடு தானே. அப்ப ஈட்டோடுல பி இருக்குதானே, 2வது ஓட்டுல பி இருக்குதானே, அந்த பிக்கு அரட்டப்படுது. இது அரட்டிய நிலை. சரியா? அப்ப இது 2s1 2p1.
தம்பி தரநிலையில 2s2, ஆனா அரட்டியன் நிலையில 2s1 2p1. சரியா? அதுக்கு பிறகுதான் பெர்லியம் குளோரைட் உருவாகுது. இப்படி உருவாயிருக்கல என்ன நடக்குது சொல்லுவாங்க, sp கலப்பாக்கம் நடக்குது. sp கலப்பாக்கம் நடந்த ரெண்டு சோடியத்தை எலக்ட்ரான் வந்த உடனே அது இரண்டு பங்கீட்டு பிணைப்புகளை உருவாக்கி sp கலப்புல ஈடுபடுது. ரெண்டு பங்கீட்டு பிணைப்பை உருவாக்கி வலுவளவு ரெண்டு எடுத்துக்கொண்டு வெர்லியம் குளோரைட்டை உருவாக்குது. தட்ஸ் ஆல். அப்ப வெர்லியம் குளோரைட்ல குளோரின்ல சோடியத்தை எலக்ட்ரான் எத்தனை? ஒன்றுதான். ஒரு சோடியத்தை எலக்ட்ரான் தான் இருக்காது. அப்ப அது கலப்பில் ஈடுபட தேவையில்லை. ஒரு சோடியத்தை எலக்ட்ரான் தான் அதுல தரைநிலையிலேயே இருக்கு. குளோரினுக்கு தரைநிலையில ஒரு சோடியத்தை எலக்ட்ரான் தான் இருக்கு. அந்த ஒரு சோடியத்தை எலக்ட்ரானை மட்டும் அது பிணைப்பில ஈடுபடுத்தித்தான் பங்கீட்டு பிணைப்பில ஈடுபடு. ஆகவே அதுக்கு கலப்பு தேவையில்லை. அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றதா, ஒரே ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துற அணுக்கள் கலப்பில் ஈடுபடுறது இல்லை. ஒரே ஒரு சிக்மா பிணைப்பை மட்டும் ஏற்படுத்துற அணுக்கள், ஏற்றமும் இல்லாம இருக்கிற அணுக்கள், ஏற்றமும் இல்லாம இருந்தால் அது கலப்பில் ஈடுபடுறது இல்லை. அணு ஓபிட்டல் மட்டும். அப்ப இந்த குளோரின் எண்ணத்தில் ஈடுபடுறது 3p அணு ஓபிட்டல். அந்த சோடியத்தை எலக்ட்ரான் எங்கே இருக்கோ அந்த ஓபிட்டலை சொல்லுவோம். சோடியத்தை எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபடுறது சோடியத்தை எலக்ட்ரான் இல்லை. அந்த சோடியத்தை எலக்ட்ரான் எந்த ஓபிட்டல் இருக்கு? 3p5 குளோரின். குளோரினுக்கு 3p5க்குள்ளதான் அந்த சோடியத்தை எலக்ட்ரான் பெறும். அப்ப 3p அணு ஓபிட்டல் அதோட ஈடுபடுது. ஆனா சில இடங்கள்ல என்ன போடினோம், இதை sp3 கலெக்ட் பண்ண முடிக்கணுமே. இந்த பாருங்க, 3 தனிச்சோடி இருக்குல்ல வெளியில 3 தனிச்சோடி இருக்கிறதாலடா sp3 கலெக்ட் பண்ண முடிக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரே ஒரு பங்கீட்டு பிணைப்பு தனியே இருந்தா சிக்மா பிணைப்பு அணு ஓபிட்டல் எடுங்க, எங்கேயும் பிழைக்காது. அவன் தரைக்க வரட்டு கலப்பு எல்லாம் அணு ஓபிட்டல் வரட்டு. அது உங்களுக்கு நீங்கள் எழுதிய அணு கண்டு ஒரே ஒரு சிக்மா பிணைப்போட மட்டும் இருக்கிறது அணு ஓபிட்டல். இரட்ட பிணைப்பு மூவ பிணைப்பு இருந்தாலோ அல்லது ஒற்ற பிணைப்போட ஏற்றம் இருந்தாலோ அதை நீங்கள் கலப்பு பண்ணிடுங்க. விளிம்பில இருக்கிற அணுக்களுக்கு சொல்றாங்க, விளிம்பிலோட இடையில நடுவுல இருக்கிற அணுக்கள் எப்பயும் கலப்பு தான், அதுல மாற்றம் இல்லை. மைய அணுக்கள் எப்பயும் கலப்பு தான், அதுல மாற்றம் இல்லை. ஓகேயா? பாய். இது வெர்லியம் குளோரைட். இதே கேட்டகரியில போரனை எடுங்களேன். இந்த பாருங்க, போரனுக்கு தான் பாருங்க, 1s2 2s2 2p1. இது தரைநிலை. அப்ப தரைநிலையில வெளியோட்ட பார்த்தீங்கன்னா பாருங்க, தரைநிலையில வெளியோடு இதுதான் நடக்குது. இது தரைநிலை. ஓகேயா? அப்ப அரட்டிய நிலை எப்படி இருக்கும்? ஈட்டோட்டில சோடியா இருக்கிற ஒன்றுதான் அதே ஈட்டோட்டில உள்ள வெற்றொழுக்களுக்கு அரட்டப்பட வேணும். சோ அப்ப இப்படி வேற இது அரட்டிய நிலை. அப்ப போரண்ட அரட்டிய நிலையில எலக்ட்ரான் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 2s1 2p2 சொல்லுவோம். தரநிலையில கேட்டா என்ன? தரநிலையில பாருங்க 2s2 2p1. அரட்டிய நிலையில 2s1 2p2 அப்படி மாறுது பாத்தீங்களா? தரநிலையில போரனுக்கு 2s2 2p1, அரட்டிய நிலையில 2s1 2p2 மாறுது. இந்த ரெண்டு அங்க போகுது, அந்த ஒன்று இங்க வருது மாதிரி தானே? அப்படி யோசிங்க. அப்ப 3 சோடியத்தை எலக்ட்ரான் வந்துட்டு அப்ப 3 பங்கீட்டு பிணைப்பு உருவாக்க போகுது. 3 பங்கீட்டு பிணைப்பையும் அது இப்படி உருவாக்குமா இருந்தால் VCl3 இப்படி உருவாக்குமா இருந்தால் அது sp2 கலப்பு. அதே 3 பங்கீட்டு பிணைப்பையும் அது இப்படி உருவாக்குமா இருந்தால், இங்க பாருங்க, 3 பங்கீட்டு பிணைப்பையும் அது இப்படி உருவாக்குமாக இருந்தால், இந்த ஜெரதலின் தானே எல்லாருக்கும். இந்த போரனை பாருங்க, இப்படி இருந்தா என்ன? sp கலப்பு. ஏன்னா ஒன்று பைப்பிணைப்பு, ஒரு சோடியத்தில் எலக்ட்ரான் பைப்பிணைப்பில் நிற்குது. அதாவது 2p உள்ள ஒரு எலக்ட்ரான் sp கலப்புடாப்பா. sp கலப்பு ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் கலப்புல மற்ற பி தான் பைப்பிணைப்பு. ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் கலப்புல ஈடுபட மற்ற பி கலப்புல ஈடுபடாம அணு ஓபிட்டலா இருந்து கொண்டு பைப்பிணைப்புல ஈடுபடுது. அதுதான் இது. சோ அப்ப இது sp கலப்பு. அப்ப இந்த கார்பன் sp கலப்பு, இந்த போரன் sp கலப்பு. போரனை தானே விதைக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரே அரட்டிய நிலையில் வடிவாக நீங்க சொல்றாரு, ஒரே அரட்டிய நிலையில் sp2 கலப்பு நடந்திருக்கு, sp கலப்பு நடந்திருக்கு. சோடியத்தை எலக்ட்ரான் எண்ணிக்கை மொத்த பங்கீட்டு பிணைப்புகளின் எண்ணிக்கை, சோடியத்தை எலக்ட்ரான் எண்ணிக்கை மொத்த பங்கீட்டு பிணைப்புகளின் எண்ணிக்கை. பைப்பிணைப்போ சிக்மா பிணைப்போ இருக்கலாம், பைப்பிணைப்பாவோ சிக்மா பிணைப்பாவோ இருக்கலாம்,
சோடியத்தை இலத்திரங்களோட எண்ணிக்கை மொத்த பங்கீடு பிணைப்புகளோட எண்ணிக்கையை உருவாக்கும். சரி, அப்ப 3 பங்கீடு பிணைப்பு வந்தா சரி, அந்த 3 சிக்மாவா இருந்தா sp2 கலப்பு, அதுல 2 சிக்மா ஒரு பை இருந்தா sp கலர். அவ்வளவுதான். புரியுதா? நோட் பண்ணுங்க. பெரிய தேவையான விஷயம் இருந்தா நோட் பண்ணுங்க டக்காண்டு. மற்றது என்ன சொன்னா, ஒரே அரட்டிய நிலையில் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் ஒரு கூட்டோண்டு வருதுன்னா நீங்க குழம்புவீங்கடாப்பா, கட்டாயம் குழம்பு. உங்களை பற்றி தெரியுங்களா எங்களுக்கு? கட்டாயம் குழம்புவீங்க. என்ன ஒரே அரட்டிய நிலையில் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம். என்னோட ஊசா கிடக்கு. இங்க வேறுங்களை அரட்டிய இந்த 3 சோடியத்தில் இருக்கிற இருக்கையை காட்டா இது நடக்குது, அது நடக்குது. sp2 கலப்பு நடக்குது, sp கலப்பு நடக்குது. ஒரே அரட்டிய நிலையில் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம். சரி, ஒரே அரட்டிய நிலையில் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம். நோட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் கூட்டுகள் எழுதி விட்டா ஐயோ அனைத்து இலங்கையும் அஸ்தமனமாகடா. எழுது, குறிச்சி வை. புரிஞ்சுதான் பிள்ளைகள்? இனி ஒவ்வொரு காலம் உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டு கொண்டிருக்க மாட்டேன். அது 10 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட மின்வெட்டு இருக்கும் போதுதான் அந்த ரெக்கார்டிங் அனுப்பினான். விளங்குதா பிள்ளைகள்? 10 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்ட நேரம் தான் ரெக்கார்டிங் போட்டேன் நான். இது இப்ப 6 மணித்தியாலமா 5 மணித்தியாலமா குறைஞ்சிருக்கு. ஸோ கவரேஜ் எல்லா இடம் இருக்குது. புரியுதா? அதனால நீங்கள் தான் கொஞ்சம் உங்களை பலப்படுத்தி கொள்ள வேணும். சரியா? ஓ, ஒரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு சொன்னா தானே பிரச்சனை. ரைட், எழுதிட்டீங்க, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த போரனுக்கு போயிட்டோமா? அடுத்த காவனுக்கு போவோம். போறேன் பாருங்க. இப்ப நாங்கள் காவனுக்கு பார்க்கணும்னு சொன்னா பாருங்க. இப்ப காவன் எடுத்தீங்கன்னாப்பா 1s2 2s2 2p2 இதானே காவன். இந்த பாருங்க, தரநிலையில 2p2 இப்படிதான் இருக்கு. தரைநிலை ஓகே. வரட்டிய நிலையில நிலத்துக்கு இங்க போடுங்க. இந்த இப்படி வரும். வரட்டிய நிலையில 2s1 2p3 என்ன 2s1 2p3 இந்த 3 p அணுவபிட்டல்களும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கும். அணுவபிட்டலா இருக்கும்போது 3 p அணுவபிட்டல்களும் அணுவபிட்டல்களாக இருக்கும்போது ஒன்று கொண்டு செங்குத்தான அச்சுகள்ல இருக்கும். அணுவபிட்டலா இருக்கும்போது கலப்பில் ஈடுபட்டா அப்புறம் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்க முடியாது. கலப்பில் ஈடுபட்டுட்டா ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கிறது. B2O3 B2O3 B2O2 இல்ல B2O3. சரியா? வலுவளவு 3 தானே. பிணைப்புகள் எண்ணிக்கை வலுவளவு 3 பிணைப்பு இருக்கு. 3 தான் வலுவளவு போரனுக்கு. வலுவளவுக்கு பை பிணைப்பு சிக்மா பிணைப்பு எல்லாமே எண்ணிக்கொள்ள வேணும். ஓகே, அடுத்ததுக்கு வாங்க. இங்க பாருங்க, அடுத்ததுக்கு வாங்க. கார்பன். சரியா? அரட்டிய நிலையில
பார்க்கலாமா? 4 கலப்புல ஏற்பட்ட sp3 கலப்பு. அதுக்குதான் நாங்கள் 4 முனைப்பு ஏற்படுத்தும். 4 முனைப்பு ஏற்படுத்துறோம்னா இப்படி இருக்கலாம். 4 முனைப்பு சரியா? CH4 இருக்கலாம், CH4 இருக்கலாம், CCl4 இருக்கலாம். என்ன எல்லாம் சரிதானடாப்பா? CH4 CCl4 இருக்கலாம். மற்றது இப்ப காமன்ல இப்படியும் பெறலாம் தானே. இந்த 4 முனைப்பு இப்படியும் பெறலாம், 4 முனைப்பு இப்படியும் பெறலாம், 4 முனைப்பு இப்படியும் பெறலாம். சோ இது sp கலப்புக்குள்ள வரும், sp2 கலப்புல வரும், இது sp3 கலப்புல வரும். வாங்க அப்ப ஒரே அரட்டிய நிலையில் ஒவ்வொரு கலப்பாக்குங்கள் பாருங்க. ஒரே அரட்டிய நிலையில் ஒவ்வொரு கலப்பாக்குங்கள். புரியுதானே? அப்ப 4 சோடியத்தை இலத்திரம் வந்துட்டதல்லோ, அப்ப 4 பங்கெடு பிணைப்பு உருவாகியே ஆகும். 4 சோடியத்தை இலத்திரம் வந்தா 4 பங்கெடு பிணைப்பு உருவாகும். சரிதான்? ஆனா கார்பன் ஓராக்சைடு மட்டும்தானே அந்த தரநிலையில உருவாகிற ஒரு சேர்வு. கார்பன் ஓராக்சைடு தான் அந்த தரநிலையில உருவாகிற ஒரு சேர்வையா இருக்கு. இங்க பாருங்க, ஏனென்றா தரநிலையில உங்களுக்கு ஒரு வெற்றொழுக்கு இருக்கு. அந்த கார்பன்ல தான் வெற்றொழுக்கு. ஒட்சிசன் ஒரு சோடி இலத்திரம் கார்பனுக்கு வழங்கப்படுறாலும் கார்பன்ல மைனஸ், ஒட்சிசன்ல பிளஸ். இந்த கார்பன் ஓராக்சைடுல ஒரு முரண்பாடு ஒன்று இருக்கு. என்ன? மின் எதிரானதுல பிளஸ், மின் நேரானதுல மைனஸ். காரணம் அது ஈதல் பிணைப்பு காரணம். ஈதல் பிணைப்பால உருவான அந்த ஃபோமல் சார்ஜ்கள் தான் அது. முரண்பாட்டை ஞாபகம் வச்சிருங்க. மின் எதிரானதுல பிளஸ், மின் நேரானதுல மைனஸ். அப்ப தரைநிலை கார்பன்ல ஒரு வெற்றொழுக்கு இருக்கு ஈட்டோட்டுல. அந்த வெற்றொழுக்கு ஒட்சென்டர் தனிச்சோடி ஈதல் பிணைப்பால் வழங்கப்பட்டுத்தான் அங்க பிளஸ் இங்க மைனஸும் வந்து இந்த வெற்றொழுக்கு நிரம்பினது. சரிதானே? கார்பன் தரைநிலையில நீங்க உங்களோட பாடத்திட்டத்துக்குள்ள, உங்களோட சிலபஸுக்குள்ள கார்பன் தரைநிலையில் உருவாக்குற ஒரே ஒரு சேர்வை CO மட்டும்தான் பாவனையில இருக்கு. வலுவளவு 2. COவில வலுவளவு 2 தான் நீங்க பார்க்கணும், 4 பாக்குறீங்க. COவில கார்பனோ ஒட்சனோ வலுவளவு 2 தான் நடக்குது, 4 இல்லையா? முதல் ஒன்று சொல்றோம் இல்ல, அங்கே பிணைப்புகளை எண்ணி போட்டு பிளஸ் மைனஸே ஒண்ணு வலுவளவு. இங்க ஈதல் பிணைப்பை கன்சிடர் பண்றே இல்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம். மின் எதிரானதுல இருந்து மின் நேரானதுக்கு ஈதல் பிணைப்பு வழங்கப்படைக்க ஒட்சியேற்றன் வலுவளவுக்கு ஈதல் பிணைப்பை கன்சிடர் பண்றே இல்லை. அதுல முக்கிய விஷயம் கவனம் ஞாபகத்துல வச்சிருங்க. இன்னும் சொல்ல இல்லை, இப்பதான் சொல்றேன். இந்த வகுப்பு தொடங்கினதுக்கு இன்னும் சொல்ல இல்லை, இப்பதான் கதைக்கிறேன். சரியா? என்னட்டையே தியரி படிச்சாக்களுக்கு கதைச்சு, நான் இல்ல போன வருஷம் படிச்சாக்களுக்கு கதைச்சிருப்பேன். இந்த வகுப்பு தொடங்கினதுக்கு இப்பதான் கதைக்கிறேன். என்ன? ஈதல் பிணைப்பு மின் எதிரான அணு மின் நேரான அணுவுக்கு வழங்கி இருந்தால் அந்த ஈதல் பிணைப்பையோ அந்த பிணைப்பால வார பிளஸ் மைனஸையோ ஆக்சியேற்றம் வலுவளவுகளுக்கு கணக்கெடுக்க கூடாது. தெரிஞ்சு வச்சிருக்கோம். மாறி மின் நேரானது மின் எதிரானதுக்கு வழங்கி இருந்தால் கன்சிடர் பண்ண வேணும் ஆக்சியேற்றனுக்கு வலுவளவு. விளங்குதா? ஆக்சியேற்றனுக்கு வலுவளவுக்கு நீங்கள் அதை கருத்தில் கொள்ள வேணும். சரியா? புரியுதா? ரைட். அப்ப இது மின் எதிரானதுதானே மின் நேரானதுக்கு கொடுத்தது. அப்ப ஈதல் பிணைப்புன்னா ஒரு பிணைப்பு, இதுல ஒரு ட்ரிபிள் இல்ல, ஒரு பிணைப்பு ஈதல் பிணைப்பு தான். அதுவும் அதால வந்த பிளஸ் மைனஸையும் ஒட்சியேற்றன் வலுவளவுக்கு கருதக்கூடாது. அப்ப அதையும் அதால வந்த பிளஸ் மைனஸையும் ஒட்சியேற்றன் வலுவளவுக்கு எந்த அணுவுக்கும் கருதக்கூடாது என்று சொன்னா ஏற்கனவே 2 பிணைப்பு தானே இருந்தது. அப்ப கார்பனுக்கும் வலுவளவு 2, ஒட்சனுக்கும் வலுவளவு 2. அதுதானே சொல்றேன். கார்பன் வலுவளவு 2ல உருவாக்குற ஒரே ஒரு சேர்வை உங்களோட பாடத்திட்டத்துக்கு. கார்பன் வலுவளவு 2ல் உருவாக்கும் ஒரே ஒரு சேர்வை CO தான். வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க, ரைட்? மற்ற எல்லாத்திலும் வலுவளவு 4 தான் இருக்கும். 4ல இருக்கும்டா கட்டாயம் அல்டியன்லயே தான் இருக்கு. ஏன் அல்டியன்லாம் சொல்லிட்டு 4 வலுவளவு 4 வரும் கார்பனுக்கு. பாருங்க, அரட்டியானில ஒரே அரட்டியலையில ஒவ்வொரு கலப்பாக்கங்களும் நடக்கலாம். முதல்ல சொன்ன நாங்கள் இப்பயும் சொல்றோம். இதுதான் கார்பன் கண்டிஷன், இதுதான். ஓகேயா? அடுத்தது வாங்க, நைதரசனுக்கு போகும். சரியா? நைதரசனுக்கு பாருங்க பிள்ளைகள் 2s2p3. நைதரசன் 2s2p3. ஓகே தானே? அப்ப இதுக்குள்ளே கொண்டு வரும். இதுதான் தரைநிலை.
இதுதான் தரைநிலை. இங்க பாருங்க, படியாக கவனிங்க. இப்ப உங்களுக்கு இந்த இப்ப நாங்க படிக்கிற அரட்டியல் நிலைக்கு போகணும்னா என்ன இருக்கணும்? ஈட்டோட்டுல சோடியா எலக்ட்ரான் இருந்து ஈட்டோட்டுல வெற்றொழுக்கு இருக்கணும், அப்படிதானே? ஈட்டோட்டுல சோடி எலக்ட்ரான் இருந்து ஈட்டோட்டுல வெற்றொழுக்கம் இருக்கணும்னா நைதரசனுக்கு ஈட்டோடு எது? ரெண்டாவது ஓட்டுல வெற்றொழுக்கு இருக்குதா? நைதரசன் இரண்டாவது ஓட்டில் வெற்றொழுக்கு இருக்கா? இல்ல. ஆனா சோடி இலத்திரன் இருக்கு, சோடி இலத்திரன் இருக்கு. ஆனா இலத்திரன் இருக்கு அரட்டப்படுறது, ஆனா இடம் இல்லை. இப்ப நீங்க யோசிங்க, இந்த ஒரு இலத்திரனை கொண்டு இதுக்குள்ள ஏதோ இடத்துக்கு போட்டா என்ன ஒரு பிரயோசனம் இல்லையே? அது ஏற்கனவே சோடியா இருக்கு, புரோதம் சோடியா தானே இருக்கும். ஏற்கனவே சோடியா தான் இருக்கு, இதுக்குள்ள ஒன்று போட்ட இதுக்குள்ள ஏதாவது ஒன்றுக்கு போட்டாலும் சோடியா தானே இருக்கு. அப்ப அது அரட்டிய நிலையா இல்லை, அதுல பிரயோசனம் இல்லை. அந்த அரட்டலால ஒரு பிரயோசனம் இல்லை, திரும்பவும் சோடியா தான் இருக்கு. அரட்டுறது என்னத்துக்கு? சோடியத்தை இலத்திரனை உருவாக்கத்தான். ஆகவே முடிவு என்னப்ப? நைதரசனுக்கு அரட்டிய நிலை இல்ல. புரியுதா? நைதரசனுக்கு அரட்டிய நிலை கிடையாது. அப்ப அது உருவாக்குற சேர்வைகள் எல்லாமே தரநிலை சேர்வைதான். நைதரசனுக்கு அரட்டிய நிலையே கிடையாது, அது உருவாக்குற சேர்வைகள் எல்லாம் தரநிலை சேர்வைதான். ஆனா கார்பனுக்கு என்ன சொன்ன நாங்கள்? CO கார்பன் ஓரோக்சைடு மட்டும் தரநிலை சேர்வை. வடிவாக ஞாபகம் வச்சிருக்கணும். கார்பனுக்கு கார்பன் ஓரோக்சைடு CO கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் தரநிலை சேர்வை. ஏனைய கார்பன் சேர்வைகள் ஓர்கானிக்ல வர எல்லா கார்பன்களும் என்ன மாதிரி வரும்? அரட்டிய நிலை சேர்வையாகத்தான் வரும். ஒழுங்கா ஞாபகம் வச்சிருக்கணும், ஒழுங்கா ஞாபகம் வச்சிருக்க வேணும். புரியுதா? ரைட் ரைட். அப்ப நைதரசனுக்கு அரட்டிய நிலையில 3 சோடியத்தை இலத்திரன். அப்ப 3 பங்கெடு பிணைப்போட சேர்வையில உருவாக்கட்டும். அமோனியா NCl3. சரியா? NCl3 போடுங்க. அமோனியா NCl3 NF3 இதெல்லாம் இருந்தானேப்பா. சரியே? அதே நேரம் அமோனியம் அயன்ல 4 பிணைப்பு வரும். அந்த சோடி இன்னொன்றுக்கு ஈதல் பிணைப்பால வழங்குது. சாரி, நைதரசன். இப்படி நடக்கலாம். அப்ப மேக்சிமம் அந்த தனிச்சோடி இருக்கல்லோ அதை அப்படியே வழங்கினா இன்னொரு பங்கெடு பிணைப்பு உருவாகும். புரியுதா? தனிச்சோடிய இந்த இது தனிச்சோடி தானே, இது அப்படியே இன்னொரு H+ இலத்திரனே இல்லாட்டிக்கு இதுல வெற்றொழுக்கு தானே. H+ன்றது நைதரசனுக்கு ஒரு சக்தி மட்டும் 2 இலத்திரனுக்கு இடம் இருக்கு. அப்ப அது வழங்குது. இப்படிதான் அமோனியம் அயன் உருவாகுது. அப்ப நைதரசன்ல மேக்சிமம் 4 பங்கெடு பிணைப்பு தான் உருவாகலாம். 5 பிணைப்பு உருவாகவே வழி இல்லை, வாய்ப்பே இல்லை. பட் 5 பங்கெடு பிணைப்பு இருந்தா 10 இலத்திரனும் எல்லாம் வந்துடும். அப்ப என்னடா 2 8க்கு மேல இடம் இல்லையா நைதரசனுக்கு? அப்ப நைதரசனை சுத்தி 5 பங்கெடு பிணைப்பு ஒருபோதும் வரையில பாருங்க, அங்கே மேக்சிமம் 4 தான் இருக்கு. அப்போது எல்லாம் போட்டோம் N2O3 N2O4 N2O5 N2O3 N2O4 N2O5 எல்லாம் நைதரசனுக்கு 4 பங்கெடு பிணைப்பு தான். ஆனா வலுகளும் 5 ஏண்டா பிளஸ் உண்டு. இப்ப N2O4 பாருங்க, போட்டு காமிங்க. N2O3 பாருங்க, N2O3ல இதுதான் கட்டமைப்பு. இங்க பாருங்க, இப்படித்தான் இருக்கு. இந்த நைதரசனை இப்படி எழுதுவாங்க. ஒற்றை பிணைப்பு, ஈதல் பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக காட்டி வாங்கினாலுக்கு மைனஸ், கொடுத்தானுக்கு பிளஸ், டபுள் பொண்டோ. இந்த நைதரசன் வலுவளவு பங்கெடு பிணைப்பு 4 பிளஸோட 5. ஏன் இங்க எண்ணுறோம் சொல்லுங்க? ஈதல் பிணைப்பையும் ஈதல் பிணைப்பால வந்த பிளஸ் மைனஸ் பிணைப்பு எல்லாம் எண்ணுறமே. இது மின் நேரானது மின் எதிரானதுக்கு வழங்குது. கார்பன் ஓரோக்சைடு மாதிரி இல்லை, இது மின் நேரானது மின் எதிரானதுக்கு வழங்குது. புரியுதா? மின் நேரானது மின் எதிரானதுக்கு வழங்கினால் ஒட்சியேட்டனுக்கோ வலுவளவுக்கோ ஈதல் பிணைப்பு அதுல வந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் கருத்தில் எடுக்க வேணும் எல்லாம் சொல்றேன். அதால நைதரசனுக்கு வலுவளவு என்ன? 5, பிணைப்பு 4 பிளஸ் 1 5. ஆனால் பிணைப்பு எத்தனை? 5 பிணைப்பு வரையலாது. 5 பிணைப்பு வரையலாது.
N2O4 N2O3 எல்லாடவ நைட்ரசன் வலுவளவு 5 நைட்ரசனுக்கு வலுவளவு 5 மற்றது பங்கெடு பிணைப்புகள் 4 தான் 5 வர முடியாதுன்றதை விளங்கிக் கொள்றதுக்கு எல்லா ஆதாரங்களும் காட்டியாச்சு. ஓகேயா? அப்ப இது உங்களுக்கு இதுலயே sp3 கலப்பு தானே வருது, தனிச்சோடியும் சேர்த்துதான் கலப்பு. சோ sp3 கலப்புல தான் இந்த இதெல்லாம் வருது. என்ன sp3 கலப்புல இதெல்லாம் வருது. மற்றது அடுத்தது நைட்ரசனுக்கு அடுத்த ஒட்சன் எடுத்தோம்னு சொன்னப்ப நைட்ரசன் சிச்சுவேஷன் அல்டிய நிலை இருக்கு, அல்டிய நிலை இல்லை, அல்டிய நிலை நைட்ரசனுக்கு இல்லை. புரியுதுதானே? ரைட், நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த விஷயத்துக்கு வாங்க. அடுத்தது நைட்ரசன் ஒட்சிசனை எடுத்தீங்கன்னா ஒட்சனுக்கும் ரெடிய நிலை வரையிடாது. இதுல ஒட்சனை போட்டீங்கன்னா இங்க 2p4 என்ன, இங்க 2p4 இப்படி எடுப்போதான் இந்த போச்சு. அப்ப இதுக்கு என்ன ரெடிய நிலை வரும்? 2 சோடியம் தான் இருக்கு. அப்ப ரெட்ட பிணைப்போட தான் தனியமா சேர்வையில உருவாக்குது. பாருங்க, ரெட்ட பிணைப்பு 2 தனிச்சோடி இருக்குல்ல, ரெட்ட பிணைப்பு ஓகே, 2 தனிச்சோடி இருக்கு, என்ன செய்யலாம்? அப்ப 2 இதழ் பிணைப்பை உருவாக்கி 4 பங்கெடு பிணைப்பை உருவாக்க வாய்ப்பு இருக்கு தானே. அதான் இப்படி எல்லாம் போட்டு நாங்க ரோவுக்கு ஞாபகம் இருக்கா? 4 பங்கெடு பிணைப்பு 2+ தெரியும், எல்லாம் 3 பங்கெடு பிணைப்பு வந்து 1+ ஒரு தனிச்சோடி. இப்படினால நாங்க ஞாபகம் இருக்கா? ஒட்சனுக்கு இருக்கலாம், ஒட்சன்ல 3 பிணைப்பு இருந்து பிளஸ் இருக்கலாம், இல்ல 4 பிணைப்பு இருந்து 2+ இருக்கலாம் எல்லாம் போட்டு நாங்களா எல்லாம் போட்டு காட்டினது. அரட்டிய நிலை கிடையாது, அரட்டிய நிலை கிடையாது. அப்ப ஒட்சனுக்கு எப்பவுமே சேர்வையில் யாவும் தரநிலை சேர்வையில் தான். அரட்டிய நிலை கிடையாது. ஒட்சனுக்கு எப்ப பார்த்தாலும் தரநிலை சேர்வைதான். ஆனால் அது 2 பிணைப்பை உருவாக்கும், 3 பிணைப்பை உருவாக்கும், 4 பிணைப்பை உருவாக்கும். மேக்சிமம் 8 இலத்திரன் வரும். 4 பிணைப்பை உருவாக்கினாலும் மேக்சிமம் 8 இலத்திரன் வரும். 10 இலத்திரன் வரையிலாது, 5வது பிணைப்பு வரையிலாது. அடுத்த புளோரின் எப்படி இருக்கும்? அது இதுல வரும். அடுத்தது புளோரினுக்கு இன்னும் இதுல வந்து வரும். என்ன 2p5 இல்ல புளோரின், அதுக்கும் அப்ப அரட்டியன்ல வரையலாது. புளோரினுக்கும் அரட்டியன்ல வரையலாது. 2p5 ஒரே ஒரு பங்கெடு பிணைப்பு உருவாக்குது. பாருங்க, புளோரின் ஒரே ஒரு பங்கெடு பிணைப்பு அல்ல சார், F-1 சரிதான். 2 இலத்திரனுக்கு மேல இடம் இல்ல. புரியுதா? ரைட். அப்ப அடுத்த நியோன், நியோனுக்கு அரட்டியன்ல வரலையுமா? நியோனுக்கு அரட்டியன்ல வரையலாது. நியோன்ல எல்லாமே சோடியா இருக்கும், நியோன்ல எல்லாமே சோடியா இருக்கும், அரட்டியன்ல வரையலாது. அப்ப அது எப்படி பங்கெடு பிணைப்பு உருவாக்க முடியும் சொல்லுங்க? பங்கெடு பிணைப்பு உருவாக்க சாத்தியப்படாது தானே. அதனால நியோனுக்கு சேர்வைகளே இல்லை, நியோனுக்கு சேர்வைகளே இல்லை. சடத்துவ வாயு ஏன்னா 2 சக்தி மட்டம் ஃபுல்லா நிரம்பின வழி இருக்குது, எல்லாம் சோடியா இருக்குது. அப்ப பங்கெடு பிணைப்பை உருவாக்க முடியாது. ரைட், இனி அடுத்த ஆவர்த்தனத்துக்கு வாங்க. அடுத்த ஆவர்த்தனத்துக்கு நீங்க பொஸ்பரஸ்ல இருந்து பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ விளங்குதான் உங்களுக்கு எப்படி பாக்குறோம். இனி பொஸ்பரஸையும் இருக்கா கந்தகம் குளோரினை பார்த்துட்டு நிப்பாட்டுறேன்னு பாருங்க. பார்த்துட்டு பொஸ்பரஸ் கந்தகம் குளோரினை பற்றி இப்ப கதைக்கிறேன், கதைச்சி போட்டு கழிக்கு போவோம். சரியா? அடிப்படையில விளங்குவோம். பொஸ்பரஸ் போட்ட காமிங்க எல்லாரும். 1s2 2s2 2p6 3s2 3p3 இதுதான் பொஸ்பரஸ். இறுதியோட பாருங்க 3s2 3p3 ரைட். இலத்திரங்களை குறிப்போம். 3s2 ஓகே, 3p3 ஓகே, 1 1 1 இதுதான் தரை நிலை. ஓகேயா தம்பி? அரட்டிய நிலை. இந்த ஒன்றத்துக்கு எங்கடா ஓடுறது? இது நைதரசன் கூட்டம் தான் பொஸ்பரஸ். நைதரசன் நைதரசனும் இப்படித்தான் 2s2 2p3 தான் வந்தது. ஆனா அங்க 2வதுல வெற்றொழுக்கு இல்ல, அதனால அரட்டப்பட்ட நிலை இல்லைன்னு சொன்னான். ஆனா பொஸ்பரஸ் 3s2 3p3 என்றுதான் வருது தரை நிலை. அப்ப அதுல 3s2 உள்ள ஒரு சோடி இலத்திரன், ஈட்டோட்டுல உள்ள சோடி இலத்திரன், ஈட்டோட்டுல வெற்றொழுக்கு அங்க இருக்கு, வெற்றொழுக்கு 3d-ல இருக்கு வெற்றொழுக்கு. பொஸ்பரஸுக்கு 3ஆம் சக்தி மட்டத்துல வெற்றொழுக்கு இருக்கு. 3d-ல 5 ஓபிட்டாலும் வெற்றொழுக்கு. இப்ப 3d-ல ஆனா நைதரசனுக்கு 2d இல்ல,
நைதர்சன 2D இல்ல 5 பங்குட்டு பிணைப்பு உருவாக இயலாது. அதனால உங்களுக்கு விளங்குதா NCl5 என்ற சேர்வை இல்ல, NF5 என்ற சேர்வை இல்ல. விளங்குதா? இப்படியான சேர்வைகள் ஒன்றும் கிடையாது, இருக்க இயலாது. 5 பங்குட்டு பிணைப்பு உருவாக இயலாது. புரியுதா? 5 பங்குட்டு பிணைப்பு உருவாகினா 10 இலத்திரன் இல்லை, வேற ஒன்று என்ன உருவாகுது? சாத்தியம் இல்லை. பாஸ்பரஸுக்கு ஓகே, பாஸ்பரஸுக்கு ஓகே. என்ன ஓகே? இங்க பாருங்க, அரட்டிய நிலை எங்க இந்த சோடியத்துல எங்க போகுது? 3Dக்கு போகுகிறது. தம்பி ஜவா 1 2 3 4 5 இதுக்குள்ள போடு அரட்டிய நிலை. சோடியத்துல என்ன வந்து 3s1 3p3 3d1 இதுதான் அப்போ இலத்திரன் நிலை. அப்ப பாஸ்பரஸ் அரட்டிய நிலை இலத்திரன் நிலை அமைப்பை தருக தெரியுமா? பாஸ்பரஸின் அரட்டிய நிலை இலத்திரன் நிலை அமைப்பை தருக 3s1 3p3 3d1. ஓகே, எழுதி விடுங்க. இப்ப எத்தனை சோடியத்தை எத்தனை அரட்டிய நிலையில வந்துட்டு அதுக்கு முதல் தரநிலைக்கு வாங்க. தரநிலையிலேயே சோடியத்தை எத்தனை 3 இருக்கு. அதனால தரநிலையிலேயே சேர்வையில உருவாக்குது. எப்படி? தரைநிலைக்கு பாருங்க, இந்த PCl3 அல்லது PH3 தரைநிலையை பாருங்க. 3 பிணைப்பு ஜோடி, இங்க 1 தனிப்பு. 3 பங்குட்டு பிணைப்பு உருவாக்கலாம். ஏன்னா 3 சோடியத்தில் இருக்கு. அப்ப 3 பங்குட்டு பிணைப்பு, மற்ற தனி ஜோடி அப்படியே இருக்கு. சோ இது தரநிலை, பாஸ்பரஸுக்கு தரநிலை. ஆனா கலப்பெண் sp3 இந்த S3p தனிச்சோடியும் 3 பிணைப்பு ஜோடியும் எல்லாம் கலப்பு. தனிச்சோடியும் கலப்புக்கு வருது, அதனால தள்ளு கேலகம் வருது. தனிச்சோடியும் கலப்புக்கு வரக்கூடியதான் தள்ளு கேலகம்னு சொல்றோம். அதை இலத்திரன் சோடிக்கு எத்திரானியத்துக்கு வாக்குறது. சோ அப்ப இது என்ன? பாஸ்பரஸுக்கு sp3 கலப்பு தரைநிலை. தரைநிலை. அடுத்த தரைநிலை சேர்ற P2O3. இங்க பாருங்க, P2O3 P2O3 இப்படி வருமல்ல. அப்ப இதுல பாஸ்பரஸ் என்ன சொல்லுவாங்க? sp2 கலப்பு. பாஸ்பரஸ் ரெண்டு பாஸ்பரஸும் sp2 கலப்பு. அப்ப தரை நிலையிலேயே ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம் என்று கேட்டா சரி போடுவீங்களா? இப்படி ஒரு கூட்டு வந்தா ஏற்றுக்கொள்வீங்களா? யோசிப்பீங்களா? எக்ஸாம் கோல்ல இருந்து இப்படி ஒரு கூட்ட பாத்துட்டீங்க முதல் தரமே என்னண்டு யோசிப்பீங்க? ஞாபகத்துக்கு வரும் காய்க்கிறது எல்லாம் நோட் பண்ணுங்க, சொல்லேக்க நோட் பண்ணுங்க முக்கிய விடயங்கள் எல்லாம். தரை நிலையிலேயே ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழ முடியும். ஆதாரம் ஏன் 3 பங்குட்டு பிணைப்பு உருவாக்கினா தரநிலை தானே. 3 சோடியத்தில் இலத்திரன் 3 சோடியத்தில் இலத்திரன் 3 பங்குட்டு பிணைப்பு உருவாக்கினா தரநிலை. தம்பி ஃபண்டமெண்டல் அடிப்படை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாம் கெமிஸ்ட்ரி, அடிப்படை கெமிஸ்ட்ரிகள் உள்ளார்ந்தான், கெமிஸ்ட்ரிகளின் உள்ளார்ந்தான். விளங்குதா? தரைநிலை. தரைநிலையில தான் sp3 கலப்பு நடந்திருக்கு, sp2 கலப்பு நடந்திருக்கு, ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நடந்திருக்கு. 3 சோடியத்தில் தான், அதனால 3 பங்குட்டு பிணைப்புகளை உருவாக்கி இருக்குது. ஓகேயா? 3 பங்குட்டு பிணைப்புகளை உருவாக்கி இருக்குது. ஓகே, இனி அரட்டிய நிலைக்கு வாங்க. அரட்டிய நிலைக்கு வாங்க. பாஸ்பரஸ் அரட்டிய நிலைக்கு. சோ அரட்டிய நிலையில 5 சோடியத்தில் இலத்திரங்கள் 5 சோடியத்தில் இலத்திரங்கள் உருவாகி இருக்கின்றன. 5ம் சிக்மா பிணைப்பா இருந்தா என்ன கலப்பா இருக்கும்? PCl5. 5ம் சிக்மா பிணைப்பா இருந்தால் அது உங்களுக்கு PCl5. அப்ப என்ன கலப்பது? sp3 D கலப்புன்னு சொல்றது. அது தேவையில்லை பாடத்திட்டத்துக்கு. D கலப்பை பற்றி தெரியணும் இல்லை, சும்மா சிம்பிளா இருக்கும். சிம்பிள்ங்கிறதே சொல்றோம். எனக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். 5 சோடியத்தில் இலத்திரன் உருவாயிருக்கு. 5 கலப்பு எழுதுறதுன்னா ஒரு S 3 P ஒரு D. அப்ப sp3 D கலப்பு. புரிஞ்சு கொள்ளலாம். சரி, அடுத்ததுக்கு வாங்க. sp3 D கலப்பு. 5 பங்குடுக்கணும். 5 பங்குடுக்கணும். 5 சிக்மா பிணைப்பு. 5 சிக்மா பிணைப்புக்கு தான் sp3 D கலப்பு.
சரி, இப்ப இதுல 4 சிக்மா பிணைப்பு வருதுன்னு வைங்க. என்ன உதாரணம் இங்க பாருங்க. சாரி, POCl3 எக்ஸாம்பிள் பாஸ்போரைல் குளோரைட் இந்த பாருங்க, அல்லது H3PO4 எடுக்கலாம். இதுல 4 சிக்மா பிணைப்பு, ஒரு பைப் பிணைப்பு. அப்ப இது என்ன கலப்பு? sp3 கலப்பு. sp3 கலப்பு. யார் அந்த சிக்மா பிணைப்பு ஏற்படுத்தினது? sp3 என்ன? 1 2 3 4 படியா கவனிக்கவில்லை. sp3 கலப்பு 1 2 3 4 ஒரு s 3 b கலப்புல ஏற்பட்ட sp3 கலப்பு தான் இது 4. அப்ப பைப் பிணைப்பை ஏற்படுத்தினது யார்? பாஸ்பரஸுக்கு யார்? பைப் பிணைப்பை ஏற்படுத்தின பாஸ்பரஸின் அணு ஆர்பிட்டல் எது? 3d அணு ஆர்பிட்டல். அடுத்து சோடியத்தில் எலக்ட்ரானா இருப்பவர் தான் பைப் பிணைப்பை உருவாக்கி இருக்க முடியும். அப்ப அது 3d. அப்ப இங்க ஒட்சனுக்கு யாரு? ஒட்சன்ல எப்படி இருக்கு இங்க பாருங்க. ஒட்சனுக்கு தரநிலை மட்டும் தானே 2s2 2p4. இங்க பாருங்க 2s2 அப்படி இருக்கு, 2p4 பாருங்க 1 2 3 4. இதுதான் ஒட்சன். சோ ஒட்சன்ல 2 சோடியத்தில் எலக்ட்ரான் இருக்கு. அந்த 2ல 1 சிக்மா பிணைப்பு. அதாவது 2 பிணைப்பை ஏற்படுத்தி. அப்ப இது sp2 கலப்பு. இங்க பாருங்க, இது sp2 கலப்பு இப்படி வரும். இந்த ஒட்சன், இந்த ஒட்சன் தான் நாங்கள் இப்ப கலைக்கிறோம் sp2 கலப்பு. ஏன் sp2 கலப்பு? 3 தள்ளி அளவு, தள்ளி அளவு 3 தான் sp2 கலப்பு. தெரியும். அப்ப பைப்பிணைப்பில் ஈடுபட்டதாரு? அந்த கலப்பில் ஈடுபடாம இன்னொரு 2p நிற்கிறார் வழியில வரும். கலப்பில் ஈடுபடாம அவர் தான் பைப்பிணைப்பு. அப்ப இந்த டபுள் பாண்ட்ல உள்ள பைப்பிணைப்பு, பைப்பிணைப்பின் உருவாக்கம் வடிவாக கவனிங்க சொல்றத. கேள்வி வந்திருக்கு 2018 வந்தது கேள்வி. வடிவாக கவனிங்க. இந்த பைப்பிணைப்பு உருவாக்கத்தில் ஆக்சிஜனின் 2p அணு ஆர்பிட்டலும் பாஸ்பரஸின் 3d அணு ஆர்பிட்டலும் பக்கவாட்டு மேற்பொருந்துகையில் ஈடுபட்டு பைப்பிணைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோ அப்ப நீங்கள் என்ன யோசிச்சு கொண்டிருப்பீங்க? பெரும்பாலான ஆக்களை பற்றி கேட்கிறேன். பைப்பிணைப்பு என்றால் 2p அணு ஆர்பிட்டல் தான் பொருந்து கொண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியுமா? உங்களோட சிலவற்றை பலருடைய நினைப்பு எப்படி இருக்கும்? 2p அணு ஆர்பிட்டல்கள் தான் பக்கவாட்டில் பொருந்தி பைப்பிணைப்பு வர முடியும் என்று. தம்பி, 2p அணு ஆர்பிட்டலும் 3d அணு ஆர்பிட்டலும் பக்கவாட்டு மேற்பொருந்தையில பொருந்திதான் இந்த பைப்பிணைப்பு வருது. வேற ஆனா சிக்மா பிணைப்பு எப்படி வருது? பாஸ்பரஸின் sp3 கலப்பு ஆர்பிட்டல், ஆக்சிஜனின் sp2 கலப்பு ஆர்பிட்டல் உண்டு. நேர்கோட்டு மேற்பொருந்தையில் ஈடுபட்டு இந்த சிக்மா பிணைப்பு வருது. இந்த சிக்மா பிணைப்பு பாஸ்பரஸின் sp3 கலப்பு ஆர்பிட்டல் உண்டு, ஆக்சிஜனின் sp2 கலப்பு ஆர்பிட்டல் உண்டு. நேர்கோட்டு மேற்பொருந்தையில் ஈடுபட்டு சிக்மா பிணைப்பு வருது. அப்ப ஒவ்வொரு கலப்பு ஆர்பிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்தையில் ஈடுபட முடியும். sp2 sp3 ஈடுபடலாங்க. ஒவ்வொரு கலப்பு ஆர்பிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்துகையில் ஈடுபடும். கலப்பு ஆர்பிட்டல் என்றாலே நேர்கோட்டு மேற்பொருந்துதான், அங்க பக்கவாடு வராது. பைப்பிணைப்போ பக்கவாட்டு மேற்பொருந்துகோ அனைத்தும் அணு ஆர்பிட்டல். பைப்பிணைப்போ உருவாக்குறதோ பக்கவாட்டு மேற்பொருந்துகையில் ஈடுபடுறதோ எப்பவும் அணு ஆர்பிட்டல் தான், கலப்பு வராது. கலப்பு ஆர்பிட்டல்களா எப்பவும் சிக்மா தான், எப்பவும் நேர்கோட்டு மேற்பொருந்துகதான். அதே நேரம் பொருந்துகையில் ஈடுபடாம தனிச்சோடியும் இருக்கலாம். கலப்பு ஆர்பிட்டல்ல மேற்பொருந்துகை நடக்காமல் தனிச்சோடியும் இருக்கலாம். எவ்வளவோ கூட்டுகளை எழுதலாம். கலைக்கிறதுல பாருங்க, ஒரு மூலக்கூறில் கலப்பு ஆர்பிட்டல் பிணைப்பில் ஈடுபடாமலும் இருக்கலாம். தனிச்சோடி கூட்டு வந்தா முடியாது. நோட் பண்ணிக்க வடிவா. இதெல்லாம் பாடத்திட்டத்துக்கு உட்பட்ட விடயங்கள், ஆனா தெளிவாக பாடத்திட்டங்களில் கலைக்கப்படாத விடயங்கள். சில கேள்வி வந்திருக்கு. சொல்றேன், பைப் பிணைப்பு 3Dயும் 2P பைப் பிணைப்பு உருவாக்குற கேள்வியில இருக்கு. பாருங்க வடிவா, அடுத்து பாருங்க. ஐயோ பார்த்துட்டீங்களோ?
அணுஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடலாம். ஐதரசன் அணுஓபிட்டல் ஐதரசன் உருவாக்குற சிக்மா பிணைப்புக்கு ஐதரசன் ஒன்னஸ் அணுஓபிட்டலுக்கான நேர்கோட்டு மேற்பொருந்துகை. இந்த குளோரின் எல்லாம் என்ன சொல்லுங்க, இந்த குளோரின் ஒரே ஒரு சிக்மா பிணைப்பு அணுஓபிட்டல் தரநிலை 3p அணுஓபிட்டல் தான் நேர்கோட்டு மேற்பொருந்துகை. பாஸ்பரஸுக்கு sp3 கலப்பு ஓபிட்டல், குளோரினுக்கு 3p அணுஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகை. இது என்ன, பாஸ்பரஸுக்கு sp3d கலப்பு ஓபிட்டல். இந்த ஒரு பிணைப்பு எடுங்க, ஒரு பிணைப்புக்கு பாஸ்பரஸுக்கு sp3d கலப்பு ஓபிட்டல், குளோரினுக்கு 3p அணுஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகை. அணுஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடலாம், பக்கவாட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடலாம். ஆனா கலப்போபிட்டல் பக்கவாட்டு மேற்பொருந்துகை கலப்போபிட்டல் சிக்மா பிணைப்பு நேர்கோட்டு மேற்பொருந்துகை மட்டும் அல்லது பொந்துகையில ஈடுபடாமலும் இருக்கலாம். கலப்பு ஓபிட்டல் ஒன்றில் சிக்மா பிணைப்பு நேர்கோட்டு மேற்பொருந்துகை அல்லது மேற்பொருந்துகையில ஈடுபடாமல் தனிச்சோடியோடு இருக்கலாம். அணு ஓபிட்டல் சோடியத் எலக்ட்ரானோட அணு ஓபிட்டலா பக்கவாட்டு மேற்பொருந்துகையெல்லாம் ஈடுபடும், நேர்கோட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடும். அணு ஓபிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்துகையும் இருக்கு, பக்கவாட்டு மேற்பொருந்துகையும் இருக்கு. கலப்போபிட்டல் ஒன்றில் பொருந்துகையில் ஈடுபடாமல் இருக்கலாம் தனிச்சோடி அல்லது நேர்கோட்டு மேற்பொருந்துகை சிக்மா பிணைப்பு. சரியா? அணுஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடலாம், பக்கவாட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடலாம். அணுஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடலாம், பக்கவாட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடலாம். V2O5 sp2 கலம் ஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடலாம், பக்கவாட்டு மேற்பொருந்துகையிலும் ஈடுபடலாம். சரியா? ஆனா கலப்பு ஓபிட்டல் எப்பவுமே நேர்கோட்டு மேற்பொருந்துகை தான், பைப்பு சிக்மா பிணைப்பு மட்டும்தான். மற்றது கலப்பு பிணைப்புல ஈடுபடாமலும் இருக்கலாம். கலப்பு ஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகை அல்லது பொருந்துகையில ஈடுபடாமலும் இருக்கலாம். கலப்பு ஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகை அல்லது பொருந்துகையில ஈடுபடாமலும் இருக்கலாம். நோட் பண்ணி விடுங்க, வடிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. வடிவா நோட் பண்ணி கொள்ளுங்கோ. சரி, அடுத்த விஷயத்தை இங்க வாங்க. முதல் சொன்ன வசனத்தை முதல் முன்பு சொன்ன நான் என்ன சொன்னான்? தரை நிலையிலும் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம். இந்த அரட்டிய நிலையிலும் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம். தரை நிலையிலும் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம், அரட்டிய நிலையிலும் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம். சரியா? இன்னொரு விஷயம் என்ன, தரை நிலையிலும் அரட்டிய நிலையிலும் ஒரே வகை கலப்பாக்கம் நிகழலாம். இங்கேயும் sp3 இருக்கு, அங்கேயும் sp3 இருக்கு, இங்கேயும் sp2 இருக்கு, இங்கேயும் sp2 இருக்கு. பாத்தீங்களோ? அப்ப தரை நிலையிலும் ஒரு மூலம்
கரைநிலையிலும் அரட்டிய நிலையிலும் ஒரே வகை கலப்பாக்கம் நிகழலாம். என்ன சொல்லுது, என்னது சொல்லணும், இதெல்லாம் கூட்டா வந்தா கட்டாயம் பிரச்சனைப்படுவீங்க. எக்ஸாம் போர்டுல முதல் தரம் பாத்தீங்கன்னா கட்டாயம் குழம்புவீங்க. இது சரியா பிள்ளையா என்னன்றதுல எங்க விளங்காது. கரைநிலையில் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம், அரட்டிய நிலையில் ஒவ்வொரு கலப்பாக்கங்கள் நிகழலாம், கரைநிலையிலும் அரட்டிய நிலையிலும் ஒரே வகை கலப்பாக்கம் நிகழலாம். ஓகேயா? இந்த பாருங்க, sp2 கலர் பாஸ்பரஸ் sp2 கலர் போட காணும். இதுல பாருங்க அரட்டிய நிலையா, அரட்டிய 5 பிணைப்பு வந்துட்டு 5 பிணைப்பு வந்து அரட்டிய நிலை, அதுல மாற்றம் sp2 கலர் கூட இங்க பாருங்க. இதுதான் அப்ப sp2 கலர் தான் உடனே sp2 கலர். இங்க காமிங்க இந்த ரவுண்ட், இந்த இவர் 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 3 பேரும் கலப்பில ஓடி sp2 கலர். வெளியில இன்னொரு 2 பைப் பிணைப்பு இருக்கு. பைப் பிணைப்பு கலப்பில் ஒரு தான். சோ 2 பைப் பிணைப்பு யாரால வந்து இந்த 2 பேர் இந்த வழியில நிக்கிறது. ஒரு பைப் பிணைப்பு 3p அணு ஆர்பிட்டாலாக, மத்திய பைப் பிணைப்பு 3d அணு ஆர்பிட்டாலாக பாஸ்பரஸ். ஆனா ஒட்சனுக்கு 2 சோடியம் எலக்ட்ரான்கள், அதுல ஒன்று இது sp2 கலர் ஒட்சன். ஆக்சிஜன் வந்து பாருங்க sp2 கலப்பு. அப்ப ஒரு சோடியத்துல தான் கலப்புக்க போயிடும், அதுதான் சிக்மா பிணைப்பு வருது. மற்ற 2 தனிச்சோடி இருக்கு, அதான் 2 தனிச்சோடி போடுறோம். 2 தனிச்சோடி sp2 கலப்பு. அப்ப ஒட்சனுக்கு அந்த பைப் பிணைப்புல ஈடுபடுறது யாரு? 2p அணு ஆர்பிட்டல். இந்த ஓவுக்கும் சரி அந்த ஓவுக்கும் சரி, இந்த ஓவுக்கும் 2p அணு ஆர்பிட்டல் தான், இந்த ஓவுக்கும் 2p அணு ஆர்பிட்டல் தான் பைப் பிணைப்புல ஈடுபடுது. ஆனா பாஸ்பரஸுக்கு ஒரு பைப் பிணைப்பு 3p அணு ஆர்பிட்டல், மத்திய பைப் பிணைப்பு 3d அணு ஆர்பிட்டல். வித்தியாசம் சொல்றது. அப்ப சொல்றது இதுல பாருங்க, இந்த பாஸ்பரஸ் எடுங்க, ஒரக்சனோட பாத்தீங்கன்னா சிக்மா பிணைப்பு எப்படி வருதுன்னா பாஸ்பரஸின் sp3 கலப்பு sp2 சாரி பாஸ்பரஸின் sp2 கலப்பு ஆர்பிட்டல், ஆக்சிஜனின் sp2 கலப்பு ஆர்பிட்டல் நேர்கோட்டுமே பொருந்தும். ரைட்? 2 சிக்மா பிணைப்பு அப்படிதான். அங்க உள்ள சிக்மாவும் சரி இங்க உள்ள சிக்மாவும் சரி, பாஸ்பரஸின் sp2 கலப்பு ஆர்பிட்டல், ஆக்சிஜனுக்கு sp2 கலப்பு ஆர்பிட்டல் நேர்கோட்டுமே பொருந்துகை சிக்மா பிணைப்பு. பைப் பிணைப்பு ஒரக்சனுக்கு பைப் பிணைப்பு, பாஸ்பரஸுக்கு 3p அணு ஆர்பிட்டல், ஆக்சிஜனுக்கு 2p அணு ஆர்பிட்டல், பக்கவாட்டு மேற்பொருந்துகை பைப் பிணைப்பு. அடுத்த பைப் பிணைப்பு பாஸ்பரஸுக்கு 3d அணு ஆர்பிட்டல், ஆக்சிஜனுக்கு 2p அணு ஆர்பிட்டல், பக்கவாட்டு மேற்பொருந்துகை மத்திய பைப் பிணைப்பு. இங்க 3d தான், 3p ல பைப் பிணைப்பு வராது. இங்க 3p ல பைப் பிணைப்பு இல்ல, sp3 கலப்பு 3p கலப்புல நிக்குது. அப்ப 2 பைப் p ஆல பைப் பிணைப்பு வரும். 3p கலப்பு கண்டா 2 p ஆல பைப் பிணைப்பு வரும், d ஆல பைப் பிணைப்பு இருக்கு பாஸ்பரஸ். தட்ஸ் ஆல். நோட் பண்ணிடுங்க. இனி அடுத்த காந்தத்துக்கு போவோம். அதுக்கு நோட் பண்ணுங்க. தம்பி வாடிவா கன்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு இருங்க. சும்மா அலட்சியமா இருந்து கொண்டு திருப்பி கேட்டு அடிக்க கொண்டிருக்கா.
கந்தகத்தை எடுத்தோம்னு சொன்னால் இங்க பாருங்க, கந்தகம் S 1s2 2s2 2p6 3s2 3p4 3s2 3p4, right? 1 2 3 4 பாருங்க, தரை நிலை, ரைட்? தரை நிலையை முதல் முடிப்போம். தரை நிலையில 2 சோடியத்தை எலக்ட்ரான் தான் இருக்கு. தரை நிலையில 2 சோடியத்தை எலக்ட்ரான் தான் இருக்கு. 2 சோடியத்தை எலக்ட்ரான் சொன்னா 2 பங்கீட்டு பிணைப்புல கந்தகம் உருவாகுது. இங்க பாருங்க, H2S 2 பங்கீட்டு பிணைப்பு. என்ன கலப்பு? sp3. தரநிலை 2 சோடியம் எலக்ட்ரான் கேட்க 2 பங்கீட்டு பிணைப்போட சேர்க்கை உருவாக்கினா தரநிலை. இந்த 2 பங்கீட்டு பிணைப்பு இருந்தா தரநிலை sp3 கலப்பு. ஓகே, ரைட். அது அரட்டிய நிலைக்கு வாங்க. இதுல 1 2 முதல்ல பாருங்க, இதுக்குள்ள ஒன்று எடுங்க. இந்த சோடியா இருக்கிற ஒன்று அங்கால போகுதுங்க. 1 2 3 4 5 1 2 3 இதுல பாருங்க இங்க. இந்த அரட்டிய நிலையில 3s2 இருக்குது, 3p3 இருக்குது, 3d1 இருக்குது. ஓகேயா? எதை சொல்றோம்? முதலாவது அரட்டிய நிலை என்று எழுதுறோம். ஏனென்றா முதலாம் அரட்டிய நிலைன்னு போடுறோம் பாருங்க. அது 4 சோடியத்தை எலக்ட்ரான் வந்து அது ஒரு தனிச்சோம். 4 சோடியத்தை எலக்ட்ரான் 4 பங்கீட்டு பிணைப்போட கந்தகத்துக்கு சேர்வை இல்லையோ? இங்க பாருங்க, 4 பங்கீட்டு பிணைப்போட தான் இங்க பாருங்க. இஞ்சால சைட்டுக்கு போறோம். 4 பங்கீட்டு பிணைப்பு இங்க பாருங்க. SF4 4 பங்கீட்டு பிணைப்பு சீசோ வடிவம். அப்ப ஒரு தனிச்சோடி இந்த 4 பங்கீட்டு பிணைப்பு 4 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடி. என்ன கலப்பு? எல்லாமே சிக்மா பிணைப்பு கலப்பு, தனிச்சோடி கலப்புன்னா இதெல்லாம் sp3d கலப்பு. அதான் முக்கோண இருவம்போ தள்ளு ஏழகா வந்து தள்ளு ஏழக வடிவம் முக்கோண இருவம்போ sp3d கலப்பு. அப்போது போட்ட BCl sp3d என்ற அதே கலப்பு. அதான் தெரியல, sp3d கலப்பு. ஒரு எஸ் வந்து தனிச்சோடியா, ஒரு கலப்பு ஓவிட்டல் தனிச்சோடியா இருக்குது. மற்றெல்லாம் சிக்மா பிணைப்புல இருக்கு. 4 பங்கீட்டு பிணைப்பு, இன்னொரு 4 பங்கீட்டு பிணைப்பு போடுவா. இந்த பாருங்க, SOCl2 மூலக்கூறாது இந்த SOC. இந்த இதுல எத்தனை? sp3 ஏன் sp3 4 தள்ளு இந்த sp3. அப்போ பை பிணைப்புல போடுவாரு 3d. பை பிணைப்புல போடுறது SOCl2 ல பை பிணைப்பு 3 கந்தகத்துக்கு 3d, ஆப்ஷனுக்கு 2p. அதான் பை பிணைப்பு. ராஜிடம் தானே வளர்ந்துதானே. அடுத்ததா இருக்கு 4 பங்கீட்டு பிணைப்பு. இந்த SO2 இது sp2 கலப்பு. இந்த sp2 ஒரு தனிச்சோடி 2 சிக்மா பிணைப்பு. அப்ப 2 பை பிணைப்பு இருக்கு. ஒரு பை பிணைப்பு 3p ஆல வரும், மற்ற பை பிணைப்பு 3d ஆல வரும். SO2 ல கந்தகத்துக்கு ஒரு பை பிணைப்பு 3p ஆல வருது, மற்ற பை பிணைப்பு 3d ஆல வருது. ஆனா ஆப்ஷனுக்கு 2 ஆப்ஷனுக்கும் அது 2p தான். புரியுதா? இருக்குது கேள்வி செகண்ட் பார்ட்ல பார்த்துட்டான். சரியா? புரிஞ்சுட்டுதா? ஓகேயா? இதெல்லாம் முதலாம் அரட்டிய நிலைக்கான 4 பங்கீட்டு பிணைப்பு சேர்வை. இரண்டாம் அரட்டிய நிலை என்ன சொல்லுங்க? இந்த பாருங்க, இது உண்டாயிட்டு 3s1 3p ல 3 சிங்கிள் 1 2 3 3p3 தான். ஆனால் இப்போது 3d ல 1 2 3 4 5 10 வந்துச்சு. 3d2 இது இரண்டாம் அரட்டிய நிலை என்று எழுதலாம். இப்படி இப்பதான் பாக்குறோம். இதுக்கு முதல் வரை இரண்டாம் அரட்டிய.
எத்தனை சோடியத்தை எலக்ட்ரான்? 6. 6 சோடியத்தை எலக்ட்ரான் இரண்டாம் இரட்டிய நிலை சல்பர். 6 பங்கிட்டு பிணைப்பு இங்க பாருங்க. SF6 6 பங்கிட்டு பிணைப்பு. அப்ப என்ன கலப்பா இருக்கு SF6 சொல்லுங்க. 6 சிக்மாவா இருந்தா 1 2 3 4 5 6 6 சிக்மா இருந்தா என்ன கலப்பா இருக்கு? sp3d2 கலப்பா இருக்கு. எல்லாம் சிக்மா பிணைப்பு, எல்லாம் நேர்கோட்டு மேப்பு. 6 பங்கிட்டு பிணைப்புல அடுத்தது SO2Cl2 இங்க பாருங்க. சல்பேட் வரும், சல்பேட் சல்பூரிக் அமிலம் எல்லாம் வரும். அது சல்பேட் சல்பேட் அல்லது SO2Cl2 கொடுக்கலாங்க. இந்த SO2Cl இப்படி போட்டுட்டா SO2 அல்லது சல்பேட்டா இருக்கலாம், சல்பூரிக் அமிலமா இருக்கலாம். இது sp3 கலர். அந்த இடத்துல தான் கலப்படுது நாம sp3 கலர். ஒரு 2 வாய்ப்பிணைப்பு இருக்கு. கவிஞர் sp3 தான். sp3 இவ்வளவுத்தையும் கலப்புகளுக்கு 2 வாய்ப்பிணைப்பும் 3D எல்லாம் வருதாங்க. SO2Cl2ல கந்தகத்தின் 2 வாய்ப்பிணைப்புகளும் கந்தகத்தின் 3D அணு ஆர்பிட்டால்களாக வருகிறது. எப்படி கேள்வி வந்தா என்ன செய்த? வந்துட்டுது இருக்குது இருக்கு 2018 பாருங்க ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. புரியுதா? சரி, அப்ப sp3 கலப்புண்டா இது குளம் கலப்பு கணிக்குது. அப்ப கலப்பு கணுண்டா பைப்பிணைப்பு வராது. கலப்பு கணுண்டா பைப்பிணைப்பு வராது. அப்ப 3Dல தான் 2 பைப்பிணைப்பு வருது. அப்ப 2 பைப்பிணைப்பு 3D ஆறு. இப்ப 2 பைப்பிணைப்பும் கந்தகத்துக்கு 3D, ஒட்சனுக்கு 2p2p. ஓகே தானே? நான் 6 வாங்கிட்டு போனேன். அடுத்து இன்னொரு 6 வாங்கிட்டு போனேன். போறேன் வாங்க. SO3 இந்த 6 வாங்கிட்டு போனேன். இது sp2 கலப்பு. sp2 கலப்பு. அப்ப sp2 உண்டாங்க. sp2 என்ன? இந்த இதுதான் sp2. இந்த அப்ப என்ன நடக்குது? வெளியில 3 நிக்குது கலப்பில வருவாங்க. அப்ப 3 பைப்பிணைப்பு அந்த 3 அளவு வருது. 3 பைப்பிணைப்பு. அப்ப இந்த 3 SO3ல உள்ள 3 பைப்பிணைப்பு 1 3p அளவு, 2 மிச்சம் 2 3D அளவு. ஆனா ஒட்சனுக்கு 2p தட்ஸ் ஆல். விளங்கி இருக்கும். இப்ப விளங்கம் எல்லாம் இதை விட வேற எங்கடா இருக்கு? இதே மாதிரி குளோரினுக்கு யோசிங்க நீங்க. Cl குளோரின் புரோமீன் அயோடின் எல்லாம் ஒரே மாதிரி. குளோரின் புரோமீன் அயோடின் எல்லாம் ஒரே மாதிரி 3 அரட்டியல்ல வரும். இதுதான் வலுவளவு. கந்தகத்துக்கு ஏண்டா 2 4 6 வலுவளவா எடுக்கிறாங்க தெரியுமா? பிரதான வலுவளவு. கந்தகத்துக்கு தரநிலைண்டா 2டா. முதலாம் அரட்டியலையில 4, இரண்டாம் அரட்டியலையில 6. இதுதான் கந்தகத்தின் அந்த உறுதியான நிலைகள். 2 4 6. பொஸ்பரஸுக்கு போட்டனாங்க பாத்தீங்க 3 5 வலுவளவு. தரநிலையில 3 சோடியத்தை எலக்ட்ரான், அரட்டியலையில 5 சோடியத்தை எலக்ட்ரான். அதனால அது 3 5 என்றத வலுவளவை எடுத்தது. பெரும்பாலும் எடுக்கிறது. கந்தகம் பெரும்பாலும் 2 4 6 எடுக்கிறது. தெரியுதான்? ஏனண்டு இந்த அவ்வளவு அயனண்டு 2 4 6 வலுவளவு. 2 4 6 வலுவளவு. அப்ப 4 மாறும் அரட்டிய நிலையில தான் வருது. 2 தரநிலையில வருது. கந்தகத்தின் தரநிலையிலேயே வலுவளவு 2 எடுக்கிறது. கரெக்ட். கந்தகம் வலுவளவு 4ஐயும் வலுவளவு 6ஐயும் அரட்டிய நிலையிலேயே எடுக்கிறது. கரெக்ட். கூட்டுல பண்ணி பார்ப்போம். சிக்மா பிணைப்பு எப்பவுமே நேர்கோட்டு மேற்பொருந்துகை. அது அணுவவித்தலா இருக்கலாம், கலப்போவித்தலா இருக்கலாம், அணுவும் கலப்புமாகவும் இருக்கலாம். சிக்மா பிணைப்புகள் எப்போதுமே நேர்கோட்டு மேற்பொருந்துகை. அவை அணு ஓவித்தலுக்கு வரலாம், கலப்பு ஓவித்தலுக்கு வரலாம், அணு கலப்பு ஓவித்தலுக்கு வரலாம். சிக்மா பிணைப்புகள் தனியே நேர்கோட்டு மேற்பொருந்துகை. அந்நேர்கோட்டு மேற்பொருந்துகை அணு ஓவித்தல்களுக்கு இடையில் நிகழலாம், கலப்பு ஓவித்தல்களுக்கு இடையில் நிகழலாம், அணு கலப்பு ஓவித்தல்களுக்கு இடையிலும் நிகழலாம்.
தெரியாட்டிக்கு நோட் பண்ணுங்கடா. எல்லாம் இந்த நோட்ஸ் எடுத்து பாருங்கடா. தியரி வச்சுட்ட என்னுடைய நோட்ஸை தேடி எடுத்து பாருங்க, உங்களால முடிஞ்சா பாருங்க. ஒழுங்கா படிக்க தெரியாது, தியரிக்கு வந்து உழைக்க தெரியாது. பேப்பர் கிளாஸ்ல வந்து இருந்துட்டு என்னன்னு இருக்குது. தியரியா படிப்பிட்டா அவர் ஒழுங்கா வந்து படிக்க தெரியும். இப்படி முழு கேள்விகள் எங்கேயும் செய்து விட மாட்டாங்க. ஃபுல்லா முழு எம்சிக்யூ பாக்குறோம். 2000 இருந்து செகண்ட் பார்ட் எல்லாம் பாக்குறோம். எங்கேயும் முழு கேள்வியும் பார்க்க மாட்டாங்க. எந்த நேரடி வகுப்பிலும் பார்க்க மாட்டாங்க, எந்த சூப் வகுப்பிலும் பார்க்க மாட்டாங்க. ஒழுங்கா வாரவருக்கு தான் சந்தர்ப்பம், பயன்படுத்தி கொள்ளுங்க. சொல்ற மாதிரி படிங்க. நான் படிப்பிக்கிற எம்சிக்யூல கதைக்கிற அவ்வளவு கதையை ஞாபகப்படுத்துங்க. 2000 இருந்து 2021 வரைக்கும் செகண்ட் பார்ட் செய்து விடுறேன். அதுலயும் வந்து முழு விஷயத்தையும் அறியுங்கோ. இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு ஃபைனல் பேப்பர் செய்யலாமா இல்லையாட்டு பேர். இதுக்கு தவிர இந்த மற்ற பேப்பர்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, முரட்டுவர் பேப்பர், டேர்ம் பேப்பர்கள், மாகாண மட்ட பேப்பர்கள், வர பள்ளிக்கூட கோயில் பேப்பர், முதல் இதை முடியுங்கன்னா நான் சொல்றேன். முதல்ல இதை முடியுங்க. இதை செய்து விடாமல் அந்த முரட்டுவ பேப்பர், அந்த கொலி பேப்பர், ரோயல் கொலி பேப்பர், அந்த வேற வலைய பேப்பர்கள், மாகாண மட்ட பேப்பர்கள், தொண்டமானார பேப்பர்கள் மினக்கடுறீங்களோ இழப்பத்தான் சந்திப்பீங்க. இதை செய்து முடிக்காம செய்தீங்கன்னா படிச்சீங்கன்னா இழப்பு தான். முதல் இதை முடிச்சுட்டு போங்க. அங்கால நானே செய்து விடுறேன். அங்கால இது எல்லாம் ஏழியா முடிஞ்சா நானே செய்து விடுறேன். போறவே பலம் முடியட்டும். முதல் எல்லாம் இருக்கு, விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. அவங்க எக்ஸாம் அவங்க செட் பண்ண பேப்பர்ல முதல் பாருங்க. அவங்க எக்ஸாமுக்காண்டி படிக்கிறீங்க, அவங்க செட் பண்ண பேப்பர்ல முதல் பாரு. ஊர்ல உள்ளாக்கள் செட் பண்ற கேள்விகளை புறாது பார்ப்போம். அந்த கேள்விகள் இருக்கு, செகண்ட் பார்ட்ல எல்லாம் இருக்குது. நான் சொல்றேன் இந்த டி ஆர்பிட்டல், இந்த பக்கவாட்டு மேற்பொருந்து எல்லாம் இருக்குது. அதனால கதைக்கிறேன். இந்த ஏன் கதைக்கும் கேள்வி வந்தபடியே தான் கதைக்கும். உங்களுக்கு கேள்வி எல்லாம் ஞாபகம் இல்லை, அப்ப உங்களுக்கு தெரியாது. சொல்றத கேளு. தேவையில்லாம என்ன கருதி கொண்டிக்க மாட்டேன். முடியேடு விளங்குறாப்பா. பொஸ்பரஸ் ஏன் 3, 5 இருக்குது விரதான விலவுலவா? கந்தத்துக்கு ஏன் 2, 4, 6 வருது? குளோரினுக்கு என்ன, அலசன்களுக்கு என்ன பிரதான விலவுல சொல்லுங்க. 1, 3, 5, 7 தெரியுதா? அலசன்களுக்கான பிரதான விலவுல 1, 3, 5, 7. இந்த பாருங்க, ஏன் பார்க்க போறோம். டாக்டர் குயிக்கா 5 போட்டதான் முதலே படிக்கலாம். குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், ஐடினாவும் இருக்கலாம். 3s2 3p5 இதுதான் தரைநிலை. ஈட்டோட்டை மட்டும் கொடுத்தா காணும். 3p5 1 2 3 4 5 தரைநிலை. ஒரே ஒரு சோடியத்தில் இருக்கிற தரைநிலை. அப்ப அணுவோபித்தல் ஏன்னா ஒரே ஒரு பங்கெடுப்பு தானே உருவாக்க போகுது. அணுவோபித்தல் நான் சொல்றேன் அடிக்கடி. HCl தான், HOCl தான், குளோரின் தரநிலை. ஏன் அது sp3 3 தனிச்சோடி இருக்கிறதா இல்லடா? sp3 கலப்பண்ணும் எடுக்கவா? இது எல்லாத்தையும் கலப்பண்ணு எடுக்க ஒரே ஒரு பிணைப்பு உருவாக்கலையே கலப்புக்கு போக தேவையில்லை. தரநிலையில ஒரே ஒரு சோவியத் இல்லத்துல தான் இருக்கு. ஒரே ஒரு பிணைப்பை தான் ஏற்படுத்த போது, கலப்பு தேவையில்லை.
ஆனா சில இடத்துல கலப்பண்டு எழுதினும் sp3 கலப்பண்டு எழுது இந்த குளோரினுக்கு sp3 ஒட்சனுக்கு sp3 ஏன்னா 2 முனைப்பு உருவாக்கும். ஒட்சன் sp3 தான், அது 2 முனைப்பு உருவாக்குற முடியும். அப்ப ஒட்சனுக்கு sp3 குளோரினுக்கும் sp3 கலப்போவிட்டால் நேர்கோட்டு மேற்கொண்டு என்று சொல்லி சில இடங்கள். அது நான் என்ன சொல்றேன், ஒட்சனுக்கு sp3 கலப்போவிட்டால் குளோரினுக்கு 3p அணுவோவிட்டால் நேர்கோட்டு மேற்கொண்டு என்று சொல்றேன். ஒரே ஒரு சிக்மா முனைப்பு ஏற்றமும் இல்லை, ஆகவே அணுவோவிட்டால் தான் எடுத்தோடு சொல்றேன். பிழைக்காது, எங்கேயும் பிழைக்காது, பயப்படாது. அவன் அவன் எழுதினா 2 எழுத, நீங்களா எழுதுறா தனியா அனுபவித்தல் எழுதணும்னு தான் சொல்றேன். சரியா? ரைட், அது ஒரு ஒன்றிலே ஓகே. அடுத்தது வாங்க, தரணிலே ஓகே. ஒரு முனைப்பு தானே, ஒரு சோடியத்தில் ஒரு முனைப்பு. அடுத்தது இங்க பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். 3s2. அடுத்தது இதுல 1 தூக்க போறோம். அப்ப இது அப்படியே இருக்க, இது 1 தூக்கி விட்டா இப்படி. அப்ப இது என்ன 3p4. அது கொண்டு எங்க போடுறோம், 3d போடுறோம். இது முதலாம் அரட்டிய நிலை. முதலாம் அரட்டிய நிலை எத்தனை சோடியம் இலத்திரன் பெறுது பாருங்க, 3 1 2 3. அதனால ClF3 இந்த 3 சோடியம் இலத்திரன் 3 சிக்மா பிணைப்பு வருது பாருங்க. T வடிவம், T வடிவம் போடுங்க. 3 Cl2O3 3 இல்ல HClO2. இது திறந்த புத்தக வடிவமா, ஓவரால் திறந்த புத்தக வடிவம். திறந்த புத்தக வடிவம் 3 பங்கிட்ட புனைவு. உங்களுக்கு என்ன கலப்பில வரப்போகுது எல்லாமே சிக்மாவும் தனி ஜோடி பண்ணா 1 2 3 4 5. அப்ப sp3d கலம், sp3d கலம் 5 5 1 2 3 4 5. இவர் sp3 கலம், இவர் sp3 கலம். sp3 கலம் பண்ணா அந்த பை பிணைப்பு யாரால 3d ஆல வருது. sp3 கலப்பண்டால் அந்த பை பிணைப்பு இந்த 3d ஆல வருது. sp3 னா இவ்வளவு கலப்பில நிற்கும். இப்போ இது 3d க்கு வருது பை பிணைப்பு. விளங்குதானே? முதலாம் அரட்டிய நிலை. முதலாம் அரட்டிய நிலையில வலுவளவு 3, தரை நிலையில வலுவளவு 1. முதலாம் அரட்டிய நிலையில வலுவளவு 3. சேர்வுல பாருங்க, +3 அங்க -1 வரும், +1 வரும். HCl க்கு -1. இதுல பாருங்க, HCl க்கு குளோரின் -1, HOCl க்கு +1. +1 -1. வலுவளவு 1. +1 -1 தான் வலுவளவு 1 தான். பிளஸ் இது வலுவளவு 3ல +3 தான், -3 வராது தான். அலசனுக்கு -1 தானே குறைஞ்சு, -3 வராது அலசனுக்கு. +3 மட்டும்தான், வலுவளவு 3 தான். இரண்டாம் அரட்டிய நிலை, இதை நோட் பண்ணிட்டீங்களா? இரண்டாம் அரட்டிய நிலை எழுதுறங்க. 3s2 மாறாது, அப்படியே இருக்க. 3p-ல 3ம் சிங்கிளா வந்துருக்கு. 3p3. அடுத்தது 3d-க்குள்ள போகுது 2. 3d2. வெத்தனை சொல்லிட்டு வந்துட்டு 5 5 5 5 என்றா BrF5 புரோமின் போடலாம். அலசனம் 3 என்று போட்டா குளோரின் தான், 4 என்று போட்டா புரோமினும் பேர். இதுல 4 என்று போட்டா புரோமினும் பேர். புரோமினியம் எடுத்தீங்கன்னா BrF5 5 சோடியத்துல இருக்கு. BrF5 சதுரம் கூம்பம்
அஞ்சுன்னா எல்லாம் பிறப்பு தீர்மாத்தான் இந்த குளோரினுக்கு ClF5 வந்து இல்லையா, குளோரினுக்கு ClF5 வந்து வராது, பிஆருக்கு தான் இருக்கு. அதனால பிஆர் எழுதி, பிஆருக்கு தான் எழுதினான். இங்க பாருங்க, அயடினுக்கு புரோமினுக்கு தான் எழுதுறேன். ஒரு தனிச்சம் ஏன்னா அப்ப என்ன கலப்பு எல்லாத்தையும் கொடுங்க. sp3 d2 கலம் ஏன்னா sp3 d2 கலம் +5 அல்லது Cl2O5 Cl2O5 இப்படியும் எழுதலாம். sp3 கலம் sp3 என்ன sp3 ஒரு தனி ஜோடியில் பாருங்க. sp3 3 சிக்மா கூட sp3 அல்ல HClO3 இருக்கு. இதுதான் வலுவளவு 5 + 5, வலுவளவு 5 + 5 சரியா? sp3 என்ன 2 வைப்னா 2 3 வருது. sp3 என்ன நிச்சயம் 2 தான் கலப்புல ஈடுபட இல்லை. அப்ப 2 பைப்னை பேர் உருவாகும். சோ பதிவுலாம் படிக்கலாம். அப்ப இங்க வலுவளவு 5, வலுவளவு 5 அதான 1 3 5 1 3 ஒற்றை எண்கள். அந்த இடத்துக்கு ரெட்டை எண் 2 4 6 புரியுதா? ஏனந்து தரநிலை அரட்டிய நிலையை பற்றி இன்றைக்கு ஒரு சல்லடை போட்டு விட்டு கிடக்குங்க உங்களுக்கு. தரநிலை அரட்டிய இன்னொரு அரட்டிய நிலை இருக்குதானே இருக்கு குளோரினுக்கு. ஏன் இந்த ஒன்றை தூக்கி அங்கால விடலாம் தானே? இதை நோட் பண்ணுங்க, அதுதான் டைம் விட்டு கொண்டிருக்கிறார். சரியா? இன்னும் ஒன்று குளோரினுக்கு இதுல கூடவா பாருங்க. Cl3s1 இதுல ஒரு 3p3 இதுல 3d3 1 2 3 4 5 3d3 இப்படி அப்ப 7 சோடியத்தில் இருந்தோம் பாருங்க. IF7 என்ன கலப்பண்டு வரும்? sp3d3 என்று வரும். என்ன வேற இல்லை, சும்மா அழுதும் கலப்புகள் தேவையில்லை. இந்த டியோட கலக்குற கலப்புகள் எல்லாம் தேவையில்லை. ஆனா விளங்க வேண்டி இருக்கு. இங்க வேணுங்க கேள்வி வந்திருக்க முடியாதான் 7 பங்கெடுப்பு பாப்பா. எங்க ஐடினுக்கு 7 பேர். அப்ப குளோரின் கலந்துறீங்களா? இந்த HClO4 இல்லையே, HClO4 இல்லையா? இந்தப்பா
sp3 கலப்பு sp3 கலப்பு எடுத்தீங்க என்னடா இந்த மூன்று டியும் பைப் பிணைப்புலாம் இருக்கு. HClO3ல மூன்று பைப் பிணைப்பும் 3D எல்லாம் வரும். எப்படி குளோரினுக்கு 3 பைப் பிணைப்பும் 3D வருது. பரவளவு 7 oxygen +7 பைப் பிணைப்புகள் sp3 கலப்புகள் வரைக்கும் பைப் பிணைப்புகள் எல்லாம் 3D அணுவொப்பித்தலால் உருவாக்கப்படுகிறது. நோட் பண்ணுங்க. சரிதானே? அப்ப மூன்றாவது அரட்டிய நிலை 1 3 5 7 நோட் பண்ணி கொடுங்க. கட்டாண்டு 1 3 5 7 ஏகப்பட்ட இந்த பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு 79ல இருந்து 2021 வரைக்குமான MCQவை அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் செகண்ட் பார்ட் பொறுத்தவரையில செகண்ட் பார்ட்களில் பகல் டைம்ல போட்டு நடக்குது. இந்த ஏர்லி மார்னிங் டைம் MCQவும் பகல் டைம் 10 மணிலேருந்து 11:30 அல்லது 3 மணிலேருந்து 4:30 இரண்டத்தான் ஒரு நேரத்தில் வரலாம். அது 5 நாளும் நடைபெறுகிறது. அதுல உங்களுக்கு 2000 இருந்து 2021 வரையான பகுதி 2க்கான அனைத்து யூனிட்டுகளுக்குமான கேள்விகள் ஆராயப்படுகிறது. இவ்வளவு முடிஞ்சு டைம் இருந்தால் வேற முதல் பேப்பர்கள் இதே டைம்ல ஆராயப்படும். முதல்ல இவ்வளவு முடிக்கிறதா முதல் எய்ம். அதை நோக்கி காய் நடத்தி கொண்டு போவோம். எக்ஸாம் அக்டோபர் என்று சொல்லி இருக்குது. அக்டோபர் நடுப்பகுதி என்று சொல்லி இருக்கிறபடியா நாங்கள் செப்டம்பர் முடியும் வரைக்கும் வகுப்பு எடுக்கலாம். செப்டம்பர் எண்டு வரைக்கும் வகுப்பு எடுக்கலாம். சரியா? செப்டம்பர் எண்டை மையப்படுத்தி எங்களது நகர்வுகள் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அதுக்கிடையில இந்த MCQ செகண்ட் பார்ட்டோ முடிஞ்சால் வேற முதல் பேப்பர்கள் அந்த டைம்ல ஃபுல் பேப்பராக ஆராயப்படும். அதுக்குள்ள 2021 கடைசியா நடந்த பேப்பரும் ஃபுல் பேப்பரா செய்து விடணும் கட்டாயம். அந்த வினாக்களை நான் இந்த டியூட்டுகளுக்கு சேர்க்கை இல்லை. 2021 கடைசி பேப்பர். அப்ப அது தனியா ஃபுல் பேப்பரா செய்யறதுக்காக அது கட்டாயம் செய்து விடுவேன். ஏனைய முதல் பேப்பர்கள் ஃபுல் பேப்பராக டைம் இருக்கும் பட்சத்துல டைமை பொறுத்து நிகழ்த்தலாம். இவ்வளவும் கட்டாயம் முடிப்பேன் என்று சொல்லி வைக்கிறேன். எவ்வளவு கட்டாயம் முடிப்பேன்? 79ல இருந்து 2021 வரை அந்த முழு MCQ 20 வரைக்கும் 2000 இருந்து 2020 வரைக்குமான முழு செகண்ட் பார்ட்டும் அதோட 2021 ஃபுல் பேப்பரும் கட்டாயம் முடிப்பேன். உத்தரவா. ஆனா இனியும் டைம் இருந்தால் செப்டம்பர் 2க்குள்ள இனியும் டைம் இருந்தால் வேற ஃபுல் பேப்பரா முதல் பேப்பரா ஃபுல் பேப்பரா வேற பேப்பர்களையும் பார்க்க. சரியோ? இவ்வளவு கட்டாயம் நடக்கும். இன்றைக்கு உங்களுக்கு தரைநிலையும் கலப்பாக்கவும் அரட்டியநிலையும் கலப்பாக்கவும் என்ற விடயம் சம்பந்தமாக இன்னொரு பலதரப்பட்ட தகவல்களை முக்கியமான 2ஆம் 3ஆம் ஆவர்த்தன மூலங்களையும் அடிப்படையாக வச்சு கழிச்சிருக்கு. இதுலயும் பாருங்க இந்த செனன் இருக்கு. செனன் ரேடன் அதெல்லாம் எல்லாமே சோடியா இருக்கு. அப்ப அரட்டப்பட்டோன்னா 2 சோடியத்தை எழுத்துறோம் வரும். XCF2 அடுத்த அரட்டலுக்கு 4 வரும். XCF4 அடுத்த அரட்டலுக்கு 6 வரும். XCF6 பாத்தீங்க தானே சேர்வையில். ஏன் அது ரெட்டை எண்ணில சேர்வையில் வருதுன்னு பாத்தீங்களா? ஒரு சோடியத்தை எழுத்துறனும் இல்ல தரைநிலையில அரட்டினா டக்குன்னு 2 வரும். அதான் XCF2 நேர்கோடு. 4 6 8 வரும் சடத்துவ வாய் விழுமிய வாய்கள். சரிதான்? அப்ப பலதரப்பட்ட விடயங்களை கழிச்சிட்டேன். மீண்டும் சந்திச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.